सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवनस्मरण गोविंदा गोविंदा जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मदाल्प्यान् ऋक्मागत अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுக்கிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த சிரவண யக்ஞத்தில் நாம் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறோம் இல்லையா? இந்த நாம சங்கீர்த்தனம் இல்லாமல் ஒரு பொழுது போகுதுன்னா நம்ம ஏதோ பாவம் பண்ணியிருக்கோம். அதனால தான் நாம சங்கீர்த்தனம் இல்லாமல் பொழுது போகுது. இப்போ சாஸ்திரங்கள்லாம் கூட படிக்கிறோம். சாஸ்திரங்களில் கதைகளில் ரொம்ப ருச்சி உடையவன் தான் அடியேன். நிறைய இப்போ தக்ஷ யக்ஞம் படித்தேன், எல்லாம் படித்தேன், துருவ சரித்திரம் படித்தேன். படித்தா இந்த டைமில் நாமா சொன்னால் என்ன அப்படின்னு தான் தோணுது. உத்தமமான கதைகள் தான். தக்ஷ யக்ஞம் உத்தமமான கதை தான். துருவ சரித்திரம் உத்தமமான கதை தான். ஆனால் இந்த கதை படிக்கிற நேரத்தில் நம்ம அது படிக்கிறது கதை தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது. மகாத்மாக்களுடைய சரித்திரம். சிவபெருமான் யார்? சாக்ஷாத் அனவரதமும் ராமநாமா சொல்லக்கூடியவர். ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானேன்னு சொன்னவர் சிவபெருமான். அனவரதமும் ராமநாமா சொல்லக்கூடியவர். டைம் வேஸ்ட் பண்ணவே மாட்டார் அவர். எப்போவும் யோகத்தில் உட்காந்து என்ன பண்ணனா ராம 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 ராமன் ஜபிச்சுன்னு இருக்கக்கூடிய சிவபெருமான். ஆனால் அவர் கதையை படிக்கும்போது அவருக்கு அபராதம் பண்ண அந்த தக்ஷன் என்னென்னா தலை வெட்டுப்பட்டு போனான். அவர் தூஷித்தான். முக்கண்ணனாகிய சிவபெருமானை குரங்கு கண்ணன்னு சொல்லிட்டான். என்னுடைய மான்விழியாளாகிய சதிதேவியை பிரம்மதேவர் தூண்டுதலால் நான் சிவபெருமானுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் தெரியாமல். இந்த குரங்கு கண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு. இவன் சுடுகாட்டில் வாசம் பண்ணுறான். பிணத்தினுடைய எலும்புகளை எடுத்து மாலையாக அணிஞ்சிக்கிறான் அப்படின்லாம் சொன்னான். ரொம்ப நிந்திச்சுட்டான். மசானத்தில் இவன் ஒரு ஆச்சாரம் அனுஷ்டானம் கிடையாது, எதுவும் கிடையாது அப்படின்னு சிவன் இந்த சபையிலே சிவனிந்தம் பண்ணான். அந்த மகத அபச்சாரம். எப்போவும் பகவன் நாமா சொல்கிறவங்களுக்கு அபச்சாரம் பண்ணால் என்ன பலன்றதை நம்ம அந்த சரித்திரத்தில் பார்த்தேன். ஏன் தக்ஷன் என்ன கண்ணா தலை வெட்டுப்பட்டு ஹோமகுண்டத்தில் அவன் தலை விழுந்தது. மறுபடியும் பழிச்சாலும் அவனுக்கு ஆட்டு முகம் தான் கிடைச்சிது இல்லையா? ஏன்னா சிவத்வேஷி. அது சிவன்னா சிவன் யார்? அனவரதம் ராமநாமா சொல்லக்கூடியவர். அப்போ நம்ம யோசித்து பாருங்கள். நாம அபராதம் பண்ணால் நாம சொல்கிறவங்களுக்கு அபராதம் பண்ணால் அவர் பார்த்துக்கு என்னென்னா ஒரு சிவன்னா மங்களம்னு அர்த்தம். அப்படிப்பட்ட மங்களஸ்வரூபி அவர். சிவா அபூத். எதனால்னா ராமநாமா சொல்கிறதுனாலே அவர் மங்களஸ்வரூபி தான். அப்படியேப்பட்ட அவர் என்னென்னா சுடுகாட்டில் வாசம் பண்ணுறார். பார்க்கறதுக்கு அலங்கோலமாக இருக்கார். பிணத்தினுடைய எலும்புகள்லாம் மாலையாக போடுகிறார். அப்படின்னா யாருக்கு தான் அருவறுப்பாக இருக்காது. ஆனால் அந்த அருவறுப்பை பார்க்க கூட அவருக்குள்ளே இருக்கிற பகவான் நாமத்தை பார்க்கணும். அதை தெரிஞ்சுக்கணும். அவர் அனவரதம் சிவபெருமான் ராமநாமத்தை ஜெபிக்கிறவர். அதனால தான் பார்வதி சொல்கிறா, அந்த ராமநாமத்தை ஜெபிக்கிற அவருடைய பேரை சொன்னாலே மங்களம் ஏற்பட்டுடுமே, உனக்கு அமங்கலம் ஏற்பட போகிறதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நீ அந்த சிவநாமத்தையே விட்டுட்டு நீ யாகம் நடத்துகிற அப்படின்னு சதிதேவி கோவப்பட்டு அந்த தக்ஷ யக்ஞம் இனிமேல் இது யாகம் இல்லை, யாகம் நடக்கிற இடம் இல்லை, இது கொலை நடக்கிற இடமா மாறும் அப்படின்னு சொல்லி அவ பாட்டுக்கு தேகத்தியாகம் பண்ணிட்டான். அந்தம்மா தேகத்தியாகம் பண்ணி என்ன பண்ணனா மேனைக்கும் பர்வதராஜனுக்கும் மகளாக பிறந்து பார்வதியாக பிறந்து மறுபடியும் சிவனை தான் அடைஞ்சான். அப்புறமா அப்படியே போயிடல, சிவனை மறுபடியும் அடைஞ்சான் அந்தம்மா. இந்த கதை எப்படி இருக்கட்டும். இவன் என்ன பண்ணான்? ஒரே திமிரில் ஆணவத்தில் சிவன் நிந்தனை பண்ணிட்டான். பகவன் நாமா சொல்கிறவங்களும் என்றைக்குமே நிந்தனை பண்ணக்கூடாது. அவர் பாதத்தொழிக்கு அபச்சாரம் பண்ணிட்டா அது அவங்கள மொத்தமே அழிச்சிடும். அவன் பண்ணக்கூடிய புண்ணிய காரியங்கள் எல்லாம் வியர்த்தமாக போயிடுச்சு பாருங்கள். அந்த யாகமாக யோசிச்சு பாருங்கள், மொத்தம் அழிஞ்சு போச்சு.
அவன் எத்தனை தேவர்களை 33 தேவர்களை வரவழைச்சான். எல்லா தேவர்களுக்கும் ஆராதனை பண்ணான், எல்லா தேவர்களுக்கும் மரியாதை கொடுத்தான். ஆனால் ஒரு நாமா சொல்கிறவங்களுக்கு, ராமநாமா சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு அபராதம் பண்ண ஒரே ஒரு காரணத்தினால பகவானே ஹெல்ப் பண்ணல. யார்? சாக்ஷாத் நாராயணன்லாம் வழிபட்ட யக்ஞ நாராயண பகவானை நோக்கி தான் அந்த யாகத்தை நடத்தினான் இல்லையா? பிரகஸ்பதி சவம்னு ஒரு அந்த யாகம், அது வாஜபேயம் முடிஞ்சு பிரகஸ்பதி சவம்னு ஒரு கிரியை பண்ணுவாங்க. அந்த யாகத்தில் இருக்கும்போது தான் வீரபத்ரர் அந்த யக்ஞத்தை துவம்சம் பண்ணிட்டார் இல்லையா? சிவபெருமானால் தூண்டப்பட்ட வீரபத்ரர். அப்போது அந்த யாகமும் நாசமாயிடுச்சு. அங்கே யாகத்தில் இருக்கிறவங்க எல்லாமே அழிஞ்சாங்க. சிவனை மீறி போன, சிவபெருமானை மீறி போன பார்வதி தாக்ஷாயணியும் அந்த தேக தியாகம் பண்ணிட்டான். சிவனை மீறாமல் இருந்திருக்கலாமே இந்த இடத்துல. ஏன்னா ஆனால் அவர் என்ன பண்ணுறார், அவர் மரியாதையாக தான் இந்தமா மீறி போனாலும் அவர் மரியாதையாக தான் என்ன பண்ணுறார், நந்திகேஸ்வரரை கூப்பிட்டு தன்னுடைய பூதகணங்களை கூப்பிட்டு மரியாதையாக மேளத்தாள வாத்தியத்தோடு தக்ஷன் வீட்டில் கொண்டு போய் விட்டுவாங்க அப்படின்னு சொல்லி தான் அமிச்சாங்க. அமிச்சா அங்கே போனால் தனக்கு வரவேற்பு கிடையாது. சம்பிரஷ்ன சமர்த்த வார்த்தையா, அதாவது ஒரு வார்த்தை கூட பேசலை, முகத்தை திருப்பினானா. யார்? தக்ஷன். தன் பெண் வந்திருக்கா, மாப்பிள்ளை மேலே தான் கோவம், பெண்ணிடத்துல தான் கோவம், அந்த சதிதேவி இடத்துல. அப்படி முகத்தை திருப்பிட்டு அங்கே மந்திரங்களை சொல்கிறத பார்த்தா சிவ மந்திரத்தை தவிர மற்ற மந்திரங்கள்லாம் சொல்லி யாகம் நடத்துகிறான். இதை பார்த்துட்டோடனே உலகத்தையே எரிக்கிற மாதிரி தாக்ஷாயணிக்கு கோவம் வந்துடுச்சு. கோவம் வந்துட்ட உடனே அப்போ சொல்கிறார், எத்வயக்ஷரம் நாம கிரேரிதம் நாம் சக்ருத்தகமா சஹந்தித் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். 2 அக்ஷரம் கொண்ட சிவா ஹர பவான்னு சொன்னால் கூட அவனுக்கு மங்களம் உண்டாயிடும், உனக்கு அமங்கலம் உண்டாக போகுது, அதனால தான் நீ சவமாக போகிற, அதனால தான் சிவனை துவேஷம் பண்ணுற அப்படின்னு சொல்லி தாக்ஷாயணி கோவப்படுறா. சாபம் கொடுத்துட்டு, இனிமேல் இந்த தக்ஷனுடைய உடம்புலேருந்து வந்த இந்த தாக்ஷாயணின்ற சரீரமானது நான் விட்டுவிட போகிறேன். சிவத்வேஷி பகவன் நாமத்தை சொல்கிறவங்க பரம பாகவதர்களாகி அப்படியேப்பட்ட வைஷ்ணவானாம் யதா சம்புனா விஷ்ணு பக்தர்கள் முதன்மையானவர்களாகிய சிவனத்வேஷம் பண்ண உன்னுடைய உடலிருந்து வந்த இந்த தேகத்தை நான் இனிமேல் தரிக்க போகிறதில்ல. எனக்கு அவமானமாக என் உடம்பே இந்த உடம்பு போய் உன்னுடைய உடம்பாச்சேன்னு நினைக்கும் போது, உன்னுடைய ரத்தமாச்சேன்னு நினைக்கும் போது எனக்கு எரியுது உடம்பு சொல்லி உடனே அந்த உடம்பை எரிச்சிடறான் அப்படின்னு சொல்லி தான் தன்னுடைய யோகாக்னினால் அந்த மாதிரி எரிச்சு பஸ்மமாக்கிறான். பஸ்மமாக்கிட்டு அப்போ வேறொரு உடல் சிறந்த பரம பக்தராகிய பர்வதராஜனுடைய மகளாக பிறக்கிறாள். மேலைக்கு பர்வதராஜன் அப்போ சிவபக்தையா பார்வதியாக சிவனை மணமுடிக்கிறாள் இல்லையா? இது சரித்திரம் பார்க்குறோம். நாம் எதுக்கு சொல்ல வரோன்னா, ஒரு சிவத்வேஷத்தினால அவன் பட்ட அவமானங்கள், பட்ட எவ்வளோ அழிவுகள் ஏற்பட்டது, அவனுக்கு சப்போர்ட் பண்ண எவ்வளோ பேர்கள் மீசை பிடுங்கப்பட்டு, பற்கள் உடைக்கப்பட்டு, அங்கங்கள்லாம் வெட்டுப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அது நம்ம அந்த சரித்திரம் எனக்கு அந்த டைமில் அந்த சரித்திரம் படிக்கிற நேரத்தில் பகவன் நாமா சொல்லலாம்னு தோணுச்சு. ஆனால் பார்த்தா இவ்வளோ விஷயங்கள் இருக்கே அப்படின்னு பார்த்தா அந்த தக்ஷ யக்ஞம் சாதாரணமான விஷயமா? சிவன் யாருன்னா ராமநாமத்தை சொல்லக்கூடியவர் அனவரதம். அந்த சரித்திரத்தை நம்ம படிக்கும்போது ஆஹா, இப்படியாப்பட்ட சிவபெருமானுக்கு அபராதமான தக்ஷனுடைய நிலைமை பற்றியா? ஆனால் சிவபெருமான் என்றைக்கும் சிவபெருமானவே இருக்கிறார். என்னன்னா வித்வேஷம் அகரோத்து கஸ்ய நிர்வைரம், யாரிடத்துல விரதவம் பாரு சாந்த விக்கிரகம் சாந்த ஸ்வரூபி ஆகிய சிவபெருமானுக்கு கூட சிவபெருமானத்தில் யாருன்னா துவேஷம் காட்டுவாங்களா? அவரிடத்துல கூட துவேஷம் காட்டினான்னா அவன் எப்படியாப்பட்டவனா? தக்ஷன் துவேஷம் காட்டினான்னு சொன்னீங்களா? அந்த கதையை சொல்லணும்னு விதுரர் கேட்குறாரு மைத்திரேயர் இடத்துல பாகவதத்தில். அப்படியேப்பட்ட சிவபெருமான் யாரிடத்துல எல்லாருக்கும் நன்மை நலன் விரும்பியாக இருக்கக்கூடிய சிவபெருமானத்தில் கூட யாருன்னா துவேஷம் காட்டுவாங்க. ஏன் அந்த சாந்த விக்கிரகம் எப்பொழுதும் சாந்த ஸ்வரூபியாக இருக்கிறார் சிவபெருமான்னா? அனவரத்தும் ராமநாமா சொல்கிறதுனால. அவர் கோபம் வந்தால் உலகத்தையே அழிச்சிடுவார். அப்படி வரும் கோபம். எதனாலனா பகவன் நாமா சொல்கிறவங்களுக்கு அவ்வளோ சக்தி உண்டு. ஆனால் அவர் கோபப்பட மாட்டார். அப்படின்னா இவர்கள் பண்ண அதர்மம் ஓவராக அதர்மம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சில தண்டனைகள் கொடுக்கணும். அதனால் கொடுத்தாரே தவிர மொத்தமாக தக்ஷனை வெறுத்தில்லை. வெறுக்காதனால தான் மறுபடியும் உயிர் பிழைக்க வச்சார். ஆனால் சரி, ஆட்டு முகத்தோடு உயிர் பிழைக்கணும், அவனுக்கு அந்த தண்டனை உணரணும், மறுபடியும் இந்த தவறு பண்ணக்கூடாது. அதுக்காக தான் அந்த ஆணவம் தலை தூக்குது இல்லையா?
அந்த ஆணவம் இருக்கக்கூடாது. தான் அழகு தான் வரல. ஏன்னா அலங்கோலமாக இருக்கிற சிவபெருமான அலங்கோலமாக சொன்னார். சுடுகாட்டில் வாசம் பண்ணுறான், பிரேத சரீரங்களை சாம்பலை எடுத்து பூசிக்கிறான் அப்படிலாம் சொன்னார் இல்லையா. அப்போது நந்திகேஸ்வரரையும் கொஞ்சம் அவமானம் பேசிட்டா. நந்திகேஸ்வரர் சொன்னால் பஸ்த முகம் வச்சிடாதுன்னு, சீக்கிரமாக ஆட்டு முகத்தை உடையவனாக அடைய கடவாயினா. அப்போது அந்த நந்திகேஸ்வருடைய வாக்கை சத்தியமாகறதுக்கு அவனுக்கு ஆட்டு முகத்தை கொடுத்தாரு. ஏன்னா அப்போ தான் அவனுக்கு வந்து அந்த ஆட்டு முகத்தை பார்க்கும்போது அவனுக்கு கர்வம் நீங்கினவனாக, அதுக்கப்புறமா நான் அந்த கர்வம் இல்லாமல் இருப்பான் அவன். நம்ம அபராதம் பண்ணக்கூடாது, பகவன் நாமா சொல்கிறவங்களுக்கு அபராதம் பண்ணக்கூடாதுன்றது ஒரு சிக்னிஃபிகேஷன், ஒரு அவனுக்கு ஒரு இது அடையாளம் அது. அதனால் எதனால் இதெல்லாம் நடக்குதுன்னு அப்படியே பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அப்போ சிவன் அவ்வளோ உயர்ந்தவரான்னு கேட்டால் ஆமாம், பகவன் நாமா சொல்கிறவங்க எல்லாமே உயர்ந்தவர்கள். சிவன் தான் அதுக்கு முதல் எடுத்துக்காட்டு, உதாரணமாக இருந்தார். சர்வேஸ்வரன் ஓகே, பகவானுடைய அம்சம் ஓகே, எல்லாமே கரெக்டு. ஆனால் நாமத்தை ஏன் சொன்னார்? ராமநாமத்தை அவர் சொல்லி ஆக வேண்டியது என்ன அப்படின்னா, நாமத்தை பிடிச்சவங்களுடைய நிலையை நீ புரிஞ்சுக்கோ, நாமத்தை சொன்னவங்களுக்கு அபராதம் பண்ணால் என்ன ஆகுன்னு புரிஞ்சுக்கோ. அதான் தக்ஷனுடைய யக்ஞமே, அந்த கதையே தக்ஷ யக்ஞ சரித்திரமே அதான். என்னென்னா தக்ஷ யக்ஞம் நாசமாச்சு. அவன் பண்ணுறது புண்ணிய காரியமே இருந்தாலும் அது அவனுக்கு பலன் கொடுக்காது. எந்த தேவர்களும் ஒத்தாசை பண்ண முடியாது. தேவர்கள் அப்படி ஒத்தாசை பண்ணால் அவங்களுக்கு அடி கிடைக்கும். எதனாலனா ராமநாம சொல்கிற சிவபெருமானுக்கு பிரதிகூலமாக இருந்தால், பிரதிகூலமாக இருக்கிற தக்ஷனுக்கு உதவி பண்ணதால் அவங்களுக்கெல்லாம் அடி கிடச்சிது. அவங்கவுங்க அங்கங்கள்லாம் துண்டிக்கப்பட்டது, மறுபடியும் அந்த அங்கங்கள்லாம் ஒட்ட வைக்கப்பட்டு அது அப்புறமா சிவபெருமான் மன்னிச்சதுனால. அப்போது என்னென்ன கடைசியில் பெருமாள் பகவான் நாராயணன் கூட அந்த யக்ஞத்துக்கு வரல. ஆமாம், கடைசியில் தான் பகவான் சொல்கிறார், நீ என்னுடைய அதாவது ஒரு உடம்புல கை கால் இந்த உடம்பை விட வேறு இல்லையோ அதே மாதிரி சிவன் பிரம்மா விஷ்ணு என்னை தவிர சிவன் வேறு அல்ல. அதே மாதிரி தான் பகவான் நாமா சொல்கிற ஒவ்வொருத்தரும் பகவானுடைய அங்கங்கள். பகவான் தன் உயிருக்கு மேலே பகவான் நினச்சினுக்கிறான். அவங்களுக்கு அபராதம் பண்ணிவிட்டு அப்புறமா என்னிடத்துல என்ன பக்தி பண்ணுறது? நீ சிவனை துவேஷம் பண்ணிட்டு அப்புறம் விஷ்ணு பக்தி பண்ணுறதும் வேஸ்ட்டு, விஷ்ணு துவேஷம் பண்ணிட்டு சிவபக்தி பண்ணுறதும் வேஸ்ட்டு. ரெண்டு பேருமே பகவான் தான். அதனால் சிவன் வந்து பகவானுடைய அம்சம். அப்படின்னும்போது ஒவ்வொருத்தரும் பகவான் நாமா சொல்கிறவங்க ஒவ்வொருத்தரும் பகவானை உயர்வாக தான் மதிக்கிறான், தன்னுடைய அங்கமாக தான் பகவான் நினைக்கிறான். அவர்களுக்கு அபராதம் பண்ணிட்டா பகவான் சொல்கிறான் 3ஆவது ஸ்கந்தத்தில், என் வலது கையை கூட வெட்டிடுவேன், என் கையே அந்த பக்தரில் அபராதம் பண்ணால் என் கையை கூட வெட்ட நான் தயங்க மாட்டேன், 4 கையில் ஒரு கை போனால் போதும், 3 கையோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு பெருமாள். சனகாதி முனிவரிடத்தில் சொல்கிறார். அந்த ஜெய விஜயர்கள் அபராதம் பண்ணும்போது அந்த இடத்துல சொல்கிறார் நாராயணன், வைகுண்டத்தில் நடக்கிற விஷயம் அது. அப்போ எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. அப்போ பக்தர்கள் தான் முக்கியம் பகவானுக்கு, தன்னுடைய பார்ஷத்தில் கூட முக்கியம் இல்லை. அவர்களுக்கு சாபனம் தான் நேர்ந்தும் போது. ஆனால் பாகவத அபச்சாரம் மட்டும் வரக்கூடாது, சனகாதி முனிவர்களுக்கு அபராதம் ஏற்படக்கூடாது அப்படின்னு பகவான் நினைக்கிறார். யோசிச்சு பாருங்க. அதனால் தன் பக்தர்கள் வந்து அனவரதம் பகவான் நாமா, சனகாதி முனிவர்கள் என்ன அவ்வளோ வசதினா, அனவரதம் ஹரிஷரணம் 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 நித்தியம் ஏவம் முகே வச்சா அதகால சமாதிஷ்ட ஜராயுஷ்மன்ன பாததே. ஏன் சனகாதிகள் முக்கியம்னா, துவாரபாலர்களாகிய ஜெயவிஜயர்களோட சனகாதிகள் ஏன் முக்கியம்னா, சனகாதிகள் பகவன் நாமா சொல்கிறவங்க, அனவரதம் பகவன் நாமா சொல்கிறவங்க சதா வைகுண்ட நிலையா ஹரிகீர்த்தன தத்பராக, ஹரிநாமத்தை கீர்த்தனை பண்ணுறதே உயர்வாக கொண்டவர்கள். அதனால் சதா வைகுண்ட நிலைய வாசிகள் அவர்கள் பூலோகத்தில் விசால நகரத்தில் வாசம் பண்ணாலும், பூலோகத்தில் எங்கே சுற்றினாலும் அவர்கள் வைகுண்ட வாசிகள் தான். மனசு வந்து வைகுண்ட நிலையத்தில் தான் வாசம் பண்ணுறது. சதா வைகுண்ட நிலையா, அவன் மனசே வைகுண்ட நிலையம், அது வைகுண்டவாசி வாசம் பண்ணக்கூடிய நிலையமா அது. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு துவேஷம் பண்ணிட்டா பகவான் பொறுத்துக்க மாட்டான். அதனால தான் சிவத்வேஷம் பண்ண தக்ஷன் வந்து அவ்வளோ அவமானப்பட்டான், அவ்வளோ அலங்கோலப்பட்டான். அவனுடைய எல்லா சாமான்களும் எல்லாமே அழிஞ்சது, அவனுடைய யக்ஞமே நாசமாச்சு. பிரம்மதேவரோட சப்போர்ட் வர முடியல. ஏன்னா இவன் பண்ணது தப்புன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்புறமா எப்படி சப்போர்ட் வர முடியும்? தக்ஷன் பண்ணது தப்பு. அவர் எந்த அளவு புள்ளியாச்சு போய் சாந்தப்படுத்துன்னு சொல்லிட்டு சிவபெருமான் போய் சாந்தப்படுத்துறார். பிரம்மதேவர் சாந்தப்படுத்தி அப்படின்னு, நான் ஒன்றும் பெருசாக அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல, அவன் பண்ணதுக்கான தண்டனை அவனுக்கு திருந்தனமேனுக்காக ஒரு சிக்ஷை பண்ணனே தவிர அவன் மேலே எனக்கு துவேஷம் கிடையாது, எதுவும் கிடையாது. சரி ஓகே,
யாகம் நடத்துங்க, மறுபடியும் யாகம் நடத்துங்க, நான் அவனை உயிர் பழிக்க வைக்கிறேன், இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சொல்லி உடனே அவனை உயிர் பழிக்க வச்சார் தக்ஷனை. அப்போ தக்ஷன் சிவபெருமான இடத்துல மன்னிப்பு கேட்டுட்டு ஸ்தோத்திரம் பண்ணுறான் தான் பண்ணது தப்புன்னு. அப்போ தன் பெண்ணு இழந்துட்டேன்னு சொல்லிட்டு பெண்ணை நினச்சி வருத்தப்படுறார், சதிதேவி உடலை விட்டாளேன்னு. அவளுக்கு ஏன் சரி இவன் பண்ண தப்புக்கு அவன் ஏன் தன்னை அனுபவிக்கணும்னா அவளும் ஒரு தப்புன்ட்டான். சிவபெருமானை மீறி போகக்கூடாது, படிதாண்டிய பத்தினி ஆகிட்டா இல்லையா அந்த இடத்துல, சிவனை மீறி தானே போயிட்டான். தன்னுடைய பெத்த பிறந்த விட்டு பாசம். சிவன் எப்படியாப்பட்டவர், தன் கணவர் தன் உடல்லையே பாதி கொடுத்தவர், அப்படியேப்பட்டவரை விட்டு போகலாமா? அதனால் அந்த தண்டனையாக அவள் ஏற்றுக்கிட்டா, அவளே தான் விருப்பப்பட்ட அந்த தண்டனையை அவளே கொடுத்துக்கிட்டா. அதனாலும் பின்னாடி அந்த அம்மா என்ன பண்ணுறா, அந்த தாக்ஷாயணி சரீரத்தை விட்டு பார்வதியாக வந்து பகவானத்தில் மறுபடியும் சேர்றான், சிவபெருமானத்தில் வந்து சேர்றான் அந்த அம்மா. அது அவளே கொடுத்துக்கிட்ட தண்டனை, தான் பண்ண தப்புன்னு அப்படியே உணர்ந்துட்டான். சிவத்வேஷனுடைய உடம்பு ரத்தம் என் உடம்புல ஓடக்கூடாதுனுக்காக தேகத்தை தியாகம் பண்ணிட்டான். அவள் எவ்வளோ சிவநாமத்தை ஒருத்தன் சொல்கிற இடத்துல அப்படியேப்பட்ட பகவன் நாமா சொல்கிறவங்களை நிந்திச்சா கூட அந்த இடத்துல காதை பொத்தின்னு போயிடணுமா, சிவசிவா சிவசிவான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடணுமா. ராம 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 நாமத்துக்கு அபராதம் பண்ணுறாங்கன்னா சிவநாமத்தை வந்து நாமத்துக்கு அபராதம் இல்லை, நாமத்தை சொல்கிறவங்களுக்கே அபராதம். அவனுடைய பேரை கூட சொல்லக்கூடாது, அவங்களுக்கு துவேஷம் பண்ணுறான்னா அந்த இடத்துல நிற்கவே கூடாது. அது யாகமே ஆனாலும் அது யாகம் இல்லை, அது புண்ணிய காரியம் இல்லை. அப்போ தக்ஷன் வந்து சிவத்வேஷம் பண்ணதுனால அதனால் நாம அபராதம் பண்ணிட்டான். தாக்ஷாயணி என்ன பண்ணால் சிவநாமத்துக்கு துவேஷம் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல காது பொத்தினோம். இல்லைன்னா சக்தி இருந்தால் அவன் நாக்கு எழுத்து வச்சு அர்த்தணும் அப்படியே சொல்கிறாங்க. இது இல்லைன்னா அப்படியே தன்னை இந்த மாதிரி கேட்டதுக்கு, இது மாதிரி சிவத்வேஷத்தை கேட்டதுக்கு தான் உயிரை விட்டணும் அப்படின்லாம் சொல்கிறான். அவ்வளோ கடுமையான, ஏன்னா அவ்வளோ ஆக்கிரகம் வேணும், அப்படியேப்பட்ட ஒரு சிவபக்தி வேணும், அப்படியேப்பட்ட ஒரு பிடிவாதம், ஒரு பக்தினா அப்படி ஒரு பிடிவாதமாக இருக்கணுன்றதுக்காக அப்படி சொல்கிறா தாக்ஷாயணி. அதனால் அது மாதிரி எல்லோரும் இருக்க முடியாது. நாக்கெல்லாம் இந்த பகவானை துவேஷம் பண்ணுறவங்கள, பகவான் நாமத்தை துவேஷம் பண்ணுறவங்கள நாக்கு எழுத்து வச்சு அர்த்தம்னா அதெல்லாம் தப்பு. அது வந்து இந்த காலத்தில் முடியாது. ஆனால் அப்படி இருக்கணும். அந்தளவுக்கு வைதிகமாக இந்த காலத்தில் இருக்கிறாங்கன்னு கேட்டால் இல்லை. அதனால் இந்த காலத்தில் அது செல்லுபடி ஆகாது. அந்த காலத்தில் அந்த மாதிரி சதிதேவி சொன்னான். அதனால் காதை பற்றினா அந்த இடத்த விட்டு போயிடலாம், இது மட்டும் செய்யலாம். எங்கன்னா பகவானை துவேஷம் பண்ணுறாங்களோ, பகவான் நாமத்தை துவேஷம், பகவத் பக்தர்களை துவேஷம் பண்ண அந்த இடத்துல காதை பற்றி சிவசிவா சிவன் இல்லை ஹரஹரா இல்லாட்டி ராமராமா ராமராமான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடணும். ஒரு பாகவதர்களை பற்றி குறை சொல்கிறாங்கன்னா அதை காதில் கொடுத்து கேட்கக்கூடாது, உடனே அந்த இடத்த விட்டு போயிடணும். அது தாக்ஷாயணி அந்த பார்வதி அந்த அம்மா வந்து சதிதேவி அதை அனுஷ்டானம் பண்ணி காமிக்கிறான். இப்போ இந்த சரித்திரத்தில் நம்ம எவ்வளோ விஷயங்கள் கேதர் பண்ணுறோம் பாருங்கள். சாதாரண சரித்திரம் இல்லை, பாகவதத்தில் உள்ள ஒவ்வொரு சரித்திரமும் நம்மளுக்கு நிறைய பாடங்களை கற்பித்து கொடுக்கும். அதனால் அனவரதமாக அவர் என்ன பண்ணார், அவர் சாபம் எதுவும் கொடுக்கல, இவன் தான் தக்ஷன் தான் சாபம் கொடுத்தான், நந்திகேஸ்வரர் சாபம் கொடுத்தாரு, மற்றவங்களாம் சாபம் கொடுத்தாங்க, சிவபெருமான் கூட இருந்தவங்க சாபம் கொடுத்தாங்க. ஆனால் சிவபெருமான் ஏன் சாபம் கொடுக்கலன்னா, சிவபெருமான் ராமநாமத்தை ஜெபிக்கிறவர், அதனால் அவர் சாபம் கொடுக்க மாட்டார், அனுகிரகம் மட்டும்தான் பண்ணுவார். தண்டிச்சார், என்ன தண்டிக்கணும்னு நாரதர் சொன்னார், அதனால் தண்டிச்சார். அவருக்காக எந்த சங்கல்பம் கிடையாது. அவர் எப்பவுமே சாந்த விக்கிரகம் சாந்த ஸ்வரூபி. யார்? சிவபெருமானா செய்யலை, தண்டிக்கணும்னு சொன்னாங்க, அவனுக்கு கொஞ்சம் பாடம் கற்பிக்கணும், சரி ஓகே, அதனால் வீரபத்ரன் அமைச்சார், தன் ஜடை கிள்ளி போட்டார் வீரபத்ரன். அவருக்கு அந்த சக்தி இருக்குது. எப்போ அப்படின்னா தக்ஷனை அழிக்கணும்னா அன்றைக்கி திட்டும்போதே சபையில் இருக்கும்போது அப்பயே அழிச்சிட முடியுமே. அப்போ மௌனமாக அவன் அவ்வளோ சாபம் கொடுத்தான் தெரியுமா, கொஞ்சம் நெஞ்சமாக சபிச்சான். அவ்வளோ சிவன் இந்த சபையிலேயே எல்லாரும் எதிரும் அவமானப்படுத்துகிறான்னு எவ்வளோ கோபம் வந்திருக்கணும் சிவபெருமானுக்கு. கோபம் கொஞ்சம் கூட வரல. அவர் கூட இருந்தவங்க தான் நந்திகேஸ்வரர் கோவப்பட்டாங்க, பூதகணங்கள்லாம் கோவப்பட்டாங்க, மற்றவங்களாம் கோவப்பட்டாங்களே தவிர சிவபெருமான் ஒரு கோபமும் படல. ஏன் சொல்கிறேன்னா அதுதான் நாமா, நம்ம ராமநாமா நிறைய சொல்கிறேன்னா நம்மளை நிந்திக்கிறவங்க அதன் பலனை அனுபவிப்பாங்க. நாம் எதையும் திருப்பி நாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நாம் எதுவும் கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதெல்லாம் நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குது பாருங்கள் இந்த பாகவதம். நம்ம அவர் கூட பகவான் கூட சிவபெருமான் கூட இருந்த நந்திகேஸ்வரர் தான் கோவப்பட்டு சாபம் கொடுத்தார். அப்போ பதில் சாபம் அவங்க கொடுத்தான், தக்ஷன் கொடுத்தான், இவங்க கொடுத்தாங்க, அப்படியே போயிடுச்சு.
சரி மேலே மேலே சாபம் பிரதி சாபம் வளர்ந்துன்னு இருக்கே, நம்ம இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சிவபெருமான் என்ன பண்ணா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டார். கிளம்பி போயிட்டோடனே சிவனை பின்தொடர்ந்து நந்திகேஸ்வரர் போதகன் எல்லாமே வந்துட்டாங்க. அப்போ தான் பிரச்சனை முடிஞ்சுது. இல்லைன்னா வேறு வழியில் சமாதானத்துக்கு அங்கே இடம் கிடையாது. மேலே மேலே அவனுக்கு தக்ஷனுக்கு கோவம் வந்துனே இருக்குது. எவ்வளோ ஒரு பொறுமையாக கவனம் போகிறாரோ சிவபெருமான் அவ்வளோ அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசினுக்கிறான். பயங்கரமாக பேசுகிறான், பயங்கரமாக அவமானப்படுத்துகிறான். சிவனை அப்படி கேவலமாக பேசுகிறான். குரங்கு கண்ணை அது இது, அவர் ஆச்சார அனுஷ்டானம் இல்லை, சுடுகாட்டை திரியிறவன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பித்தன் பேய்வன் அப்படின்லாம் இந்த இஷ்டத்துக்கு திட்டுறான். அவன் எல்லாத்துக்கும் அவர் சைலண்ட்டாக மௌனமாக சிரிச்சுட்டு பாட்டுக்கு உள்ளுக்குள்ளே ராம 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 ராமநாமத்தை ஜெபிச்சுன்னு அவர் பாட்டு இருக்கார், மௌனமாக இருக்கார். அவன் திட்டி போகிறான். அப்போ அவன் பண்ண அந்த பாகவத அபச்சாரம், சிவன் யார் வைஷ்ணவரும் யதா சம்பு அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு பண்ண அபச்சாரம் அவன் அழிவுக்கு அதுவே வித்திட்டு விட்டது. அவன் திட்டினதே அவனே விதை போட்டுருந்தான். அவன் அழிவுக்கு அவனே விதை போட்டுருந்தான். அவன் போய் அவன் இறப்புக்கு அவனே பள்ளத்தை தோண்டினான். அது மாதிரி ஆச்சு. என்ன அவன் இறக்கிறதுக்கு அவனே நெருப்பு மூட்டினான். அதான் யாகம் நடத்தினான். அவன் போய் அவன் தலை அதில் எரிஞ்சு போகிறதுக்காக அந்த யாகம் மூட்டினான். அவனே பஸ்மமாயிட்டான். எதுக்கு சொல்ல வரேன்னா, பகவன் நாமா சொல்கிறவங்களுக்கு இவ்வளோ சக்தி உண்டானா உண்டு. அவங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க. யார் சிவபெருமான் எதாவது சபிச்சாரா? எங்கேயாவது ஒரே ஒரு சாபம் எவனா சொன்னாரும் சொல்லுங்க. இல்லை. யார் சபிச்சதுன்னா நந்திகேஸ்வரர் சபிச்சார், கூட இருந்து சபிச்சாங்க தவிர. ஏன்னா சிவனுக்கு விட்டு விடக்கூடாது, அப்படி தான் இருக்கணும். அதெல்லாம் சபிச்சாங்க தவிர தனக்க வேண்டி இல்லை. நான் நந்திகேஸ்வரர் தன்னை அவமானப்படுத்தினாங்கன்னா தண்டிச்சார். இல்லை, சிவபெருமான் அப்படிப்பட்ட பகவானை துவேஷம் பண்ணால் விடக்கூடாது, கண்டிப்பாக தண்டிக்கணும். அதுக்காக நந்திகேஸ்வரர் தண்டித்தார், சாபம் கொடுத்தார். தக்ஷன் இஷ்டத்துக்கு பாடுறதுக்கு பேசினே இருக்கான். அவன் பாடுக்கு அவனை சாபம் கொடுத்துனே இருக்கான். இதனால் எதனாலன்னா இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் நம்ம தான் காரணமாக இருக்கணும்னு சொல்லிட்டு உடனே எழுந்து போயிட்டார் சிவபெருமான். அப்போ சரி, வந்த உடனே எழுந்திருக்கலாமே, ஏன் மரியாதை கொடுக்கல அப்படின்னா, மரியாதைன்றது கேட்டு வாங்கிறது கிடையாது, மரியாதை தன்னாலே கிடையாது. இவர் மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கொடுக்கலன்னு அவசியம் இல்லை, கொடுத்தாருன்னு அவசியம் இல்லை. இவர் ஏன்னா ராமநாமத்தை சொல்லியிருக்கார் அப்படின்னா மனசால மரியாதை கொடுப்பாங்க. தக்ஷன் பெரிய இதுவாக இருக்கலாம், சரி மாமனார், அதனால் எழுந்துக்கணும் அவசியம் இல்லை. மனசால அவருக்கு நமஸ்காரம் பண்ணுறேன்னா மனசால. இவங்களாம் வெளிப்புறமாக பகவன் நாமா சொல்கிறவங்க வெளிப்புறமாக வேஷம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அவங்க உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் மரியாதை கொடுப்பாங்க. அதை புரிஞ்சிக்கல அவன் வெளிப்புறமாக பார்த்து வெளிப்புறமான மரியாதை எதிர்பார்க்குற தக்ஷன் உள்ளுக்குள்ளே அவருக்கு கொடுத்த மரியாதையை அவன் அக்செப்ட் பண்ணிக்கல, அவனுக்கு தெரியல. ஆனால் அவன் மருமகனுக்கு கொடுக்குற மரியாதை எப்படிப்பட்டதாக இருந்தது, சாபம் கொடுக்கறதா இருந்தது. ஆனால் இவர் மரியாதை வச்சுருந்தா இருக்க அடையாளமாக ஒரு சாபம் கூட கொடுக்காம மரியாதையை அந்த இடத்த விட்டு எழுந்து வந்துட்டார். ஒரு மாமனார் வீட்டில் அவமானம் ஏற்படுது, அவர் நினச்சா அந்த நிமிஷமே வதம் பண்ணிடலாம் சிவபெருமான், அந்த இடத்துல சக்தி உடையவர். ஆனாலும் அழிக்கும் கடவுள், அவர் நினச்சா அழிச்சிடலாம். ஆனாலும் ஏன் அழிக்கலை, ஒரு வார்த்தை கூட பேசலாம். அவர் அந்தளவுக்கு தக்ஷனிடத்தில் மரியாதை வச்சுருந்தார். அதான் அடையாளம். இவன் வெளிப்புறமாக மரியாதை காட்டுறான், அப்புறமா எவ்வளோ கோபத்தை காட்டுறான் பார். வெளிப்புறமாக மாப்பிள்ளையை ஏற்றுக்கினான், பொண்ணை கூட கொடுத்துட்டான். இப்போ என்ன, நான் அடுத்த நிமிஷம் சொல்லிட்டான், பிரம்மதேவ தூண்டார் பொண்ணை கொத்தேன், இல்லாட்டி கொடுத்துக்க மாட்டேன், உன் சம்மதமாக எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? அப்போது ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் துவேஷம் பாராட்டணும். கொஞ்சம் நம்மளுக்கு விமன அப்படின்னு வருது. கொஞ்சம் ஏதாவது தப்பு பண்ணுற மாதிரி தெரிஞ்சால் உடனே அவங்க இடத்துல அப்படியே சுத்தமாக பகையை காட்டிடுறது. அது தக்ஷனுடைய புத்தி. எந்த நிலையிலையும் பகையை காட்டாதது சிவனுடைய புத்தி, சிவபெருமானுடைய புத்தி. ஆனால் கொஞ்சம் பகை ஏற்பட்டால் கூட உடனே அவனை என்ன தூஷிக்கிறேன்னு சொல்கிறது, நான் தான் சொல்கிறோம்னே ஒரு அளவில்லாமல் இஷ்டத்துக்கு திட்டி விட்டான் தக்ஷன். அப்போ மாப்பிள்ளையாக ஏற்றுக்கும் போது இனிச்சுதா, இப்போ மட்டும் கசக்குதா? இப்போ என்னன்னா அப்போ குற்றம்லாம் தெரியலையா, அவர் பிரேதத்தெல்லாம் இது பண்ணுறாரு. அப்போ பொண்ணை கொடுத்தல, சிவனுக்கு பொண்ணை கொடுக்குறது பாக்கியமாக. சொல்லப்போனால் தக்ஷன் ஒரு விதத்தில் சிவபக்தனாக இருந்தான் ஒரு டைமில். சொல்லப்போனால் இதெல்லாம் ஸ்காந்த புராணத்தில் வருது. அப்படி துவேஷம் இது பண்ணான். பின்னாடி தன் பெண்ணை சிவபெருமான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்போ மாப்பிள்ளை ஸ்தானம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கருவம் வந்துடுச்சு. சிவனை உயர்வாக நினைச்சவன் தன் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதால என்னென்னா என் சிஷ்யஸ்தானம், அதாவது என் மாப்பிள்ளை ஸ்தானத்தில் இருக்கிறவன் அப்படின்ட்டு கொஞ்சம் கர்வம் வந்துடுச்சு.
அப்போ சிவன் தான் எனக்கு மரியாதை கொடுக்கணும், நான் சிவனுக்கு மரியாதை கொடுக்கணும் அவசியம் இல்லை அப்படின்ற கருவம் வந்துடுச்சு அவனுக்கு, தக்ஷனுக்கு. அதுக்கு முன்னாடி சிவனை மரியாதை கொடுத்து தான் இருந்தான். அப்போ பிரம்மதேவர் தூண்டுதனால கல்யாணம் பண்ணி கொடுத்தாருன்னா, பிரம்மதேவர் என்ன சொல்கிறார், இது பாக்கியண்டா அவனுக்கு அப்படின்னாரு. அப்படின்னா அந்த பாக்கியத்தை விடக்கூடாதுன்னு தான் சதிதேவி கல்யாணம் பண்ணி கொடுத்தான். இதான் நடந்த விஷயம். இப்போ என்ன, பிரம்மதேவர் நிர்பந்தப்படுத்தினால்தான் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தன்னு அப்படியே உல்ட்டாவாக பேசலாம். எல்லாம் விருப்பத்தை தான் கொடுத்தான், விருப்பம்லாம் எப்படி கொடுக்க முடியும்? இப்போ என்னன்னா தனக்கு மரியாதை கொடுக்கல, அதான் காரணம். மரியாதை கொடுக்கலன்றதுனால இஷ்டத்துக்கு அதெல்லாம் எதெல்லாம் வசதியாக நினச்சானா அதனுடைய வைராக்கியம், எதனால் வைராக்கியமாக அது உலகத்தை ஒரு பாடம் கற்பிக்கிறதுக்காக நீ என்னதான் ஆட்டம் போட்டாலும் இந்த ஒரு பொடி நீர் தாண்டா, நீ சாம்பல் தாண்டா அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக அந்த சுடுகாட்டு சாம்பல் எடுத்து பூசுகிறாரு. அது மாதிரி இல்லாமல் அந்த ஆத்மா வாழ்நாள் முழுதும் பகவான் நாமா சொல்ல, என்னைக்காவது என் உடம்பு ஸ்பர்சம் பட்டாது அந்த ஆத்மா கரையேறட்டுமேன்னு சொல்லிட்டு அதனுடைய அஸ்திகள் எடுத்து மாலையாக போட்டுக்கிறாரு. அந்த பிணங்களுடைய அஸ்திகள் எடுத்து மாலை போட்டுக்கிறாருன்னா அந்த ஜீவாத்மாக்கள்லாம் கரையேறட்டுமே என் ஸ்பர்சத்தினால். நான் எவ்வளோ ராமநாமா சொல்கிறேன், அந்த ராமநாமத்துடைய மகிமையினால் அவைகள்லாம் மோட்சம் அடையட்டுமேன்னு சொல்லிட்டு அந்த அஸ்திகள்லாம் எடுத்து தன் மாலையாக போட்டுக்கிறார். கருணையினால் சிவபெருமான் இல்லையா, கருணாமூர்த்தி சிவபெருமான் அப்படிலாம் பண்ணுறாரு. அது புரிஞ்சுக்கிற இவனுக்கு ஓரளவுக்கு தெரியும் சிவபெருமானை பற்றி, ஆனால் துவேஷிக்கிறதுக்கு காரணம். அதனால் என்னென்னா எதெல்லாம் மங்களகரமானதோ அது அமங்கலமாக நினச்சி அதே துவேஷத்துக்கு காட்டுறதுக்கு வழியாக நினச்சி சிவபெருமானை அப்படியே திரஸ்காரம் பண்ணி பேசலாம். இதே சிவனை வசதியாக பேசணும் தான் தக்ஷன். ஆனால் இன்றைக்கி துவேஷம் பாராட்டி பேசலாம். அதான் புத்தி ஒரு நிலை இல்லை. கொஞ்சம் கோபம் உண்டாக்குற மாதிரி இருந்தால் ஒருத்தர் வசதியாக பேசினவங்கள அப்படியே நிராகரித்து பேசிடுவாங்க. அவங்கள என்ன பேசணும்னே தெரியாமல் பேசிடுவாங்க. அப்போ அவங்க என்னன்னா எதிரி ஆகிடுவாங்க, அடுத்த நிமிஷம் அவங்க எதிரி ஆகிடுவாங்க. அதனால் அப்படி எதிரியாக நினச்சேன். ஆனால் சிவபெருமான் என்றைக்குமே அவருக்கு மாமனார்ன்ற மரியாதை கொடுத்தார். அதனால தான் ஒரு வார்த்தை கூட சாபம் கொடுக்கல, மௌனமாக இருந்துட்டார். அவர் திட்டத்தெல்லாம் கேட்டுன்னு கம்முனுங்கிறார். அதுதான் பகவன் நாமா சொல்கிறவங்களுடைய குணங்கள். அந்த குணங்கள் சாந்தம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அவங்க பாட்டு மௌனமாக எழுந்து போயிட்டார். சபையில் அவ்வளோ பேர் நின்று அவமானமாச்சுன்னு, மான அவமானங்கள்லாம் அப்பாற்பட்டவர் சிவபெருமான். அதனால் சுகம் துக்கம் மான அவமானம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். அதனால் ராமநாமா சொல்லிவிட்டு அப்புறம் ராமராமான்னு சொல்லிட்டு அப்பாடி எழுந்து போயிட்டேன். அவ்வளோதான். அதுதான் அனவரதம் பகவன் நாமா சொல்கிறவங்களுக்குடைய தன்மை, சிறந்த குணங்கள். ஹராப பக்தஸ்ய குத மகத் குணம். பகவத் பக்தர்களை தவிர வேறு யாருக்கு இந்த சிறந்த குணங்கள் இருக்கும். அதனால் வைஷ்ணவனாம் யதாசம்பவம். அனவரதம் பகவன் நாமா சொல்கிறவனுடைய நிலைமை பற்றியா, சிவபெருமான் எப்படி மௌனமாக போயிட்டார் பற்றியா, இதுதான் சிவனுடைய பெருமை. கடைசியில் யார் அழிஞ்சான்னா அவரை நிந்தனம் பண்ண தக்ஷன் தான் அழிஞ்சான். அதுதான் நம்ம இந்த சரித்திரத்தில் பார்க்குறோம். அப்போ பாகவதம் பார்த்தா அதை இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும் போல் ஆசையாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல படிக்கும்போது. ஏன்னா பாகவதமே நாமத்துடைய மகிமை நாமத்துடைய மகிமையை சொல்ல வந்த புராணம் தான். அதான் பாகவதம் நாம புராணம். நாம புராணம் இது நாமத்தை நாம் மகிமையை சொல்ல வந்த புராணம். அதே மாதிரி துருவனுக்கு அபச்சாரம் பண்ண அப்படியேப்பட்ட சுரிச்சியானவள் காட்டுத்தீயில் எரிஞ்சு போயிட்டான். அவருடைய பிள்ளை அது ஆசனத்தில் உயர்ந்த ஆசனத்தில் உட்காரணும்னு நினச்சா கட்சியில் உத்தமன் என்பவன் யக்ஷனால் கொல்லப்பட்டான். அவர்கள் தான் அழிஞ்சாங்களே தவிர துருவன் 36 வருஷம் ராஜ்யத்தை ஆண்டு சந்தோஷமாக சுனிதி அம்மாவும் நீண்ட ஆயுசோடு வாழ்ந்து கடைசியில் துருவ மண்டலத்தில் வைகுண்ட பதவியை 2 பேரும் அடைஞ்சாங்க. யோசிச்சு பாருங்கள். அப்போது அவர் அனவரதம் என்னென்னா பகவன் நாமத்தை நமோ பகவதே வாசுதேவாய நமோ பகவதே வாசுதேவ யார் துருவ சரித்திரத்தை பார்த்தா அதில் அப்படி வருது. அப்போ ஒவ்வொருத்தரும் பகவன் நாமா சொல்கிறவங்களுக்கு துவேஷம் பண்ணதுனால என்னென்ன அழிஞ்சாங்க. பகவன் நாமா சொல்கிறவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு தான் பார்க்குறோம். பாகவதத்தில் வர சரித்திரத்தை நான் அப்படியே சொல்கிறேன். இப்போது தக்ஷ யக்ஞ சரித்திரத்தை அடுத்த சரித்திரம் துருவ சரித்திரம். துருவ சரித்திரத்தில் பார்த்தா இப்படி தான் இருக்குது. அவர் என்ன அனவரதம் பகவன் நாமத்தை நமோ பகவதி, ஏன்னா தாய் தான் வழிகாட்டினான். அந்த நாராயணனே ஆராதனை பண்ண அந்த பகவானுடைய நாமத்தை சொல்லு, அவன் தான் கதி. அவர் ஆராதிச்சதுனால தான் உன்னுடைய தாத்தா மனு பிரஜாபதியும் மன்வந்திர பதவி அடைஞ்சார். உன்னுடைய தாத்தாவுக்கு அப்பா மனு பிரஜா அப்பாவை யார்? பிரம்மதேவர். அவரும் பாரமேஷ்டி தவத்தினால பகவானை ஆராதனை பண்ணி பாரமேஷ்டி பதவி அடைஞ்சார். அவனால் பகவான் நாமத்தை நீ அந்த பகவானை ஆராதனை பண்ண பகவான் நாமத்தை துவாதஸ்வர் மந்திர வித்தையை சொல்லி கொடுத்தார். தியான யோகத்தை கடைபிடிச்சுன்னு பகவான் நாமத்தை சொல்ல சொன்னார். பகவான் நாமத்தை பக்தியை ஒரு அங்கமாக கடைபிடிச்சாங்க. தியான யோகம் தான் கிருதயுகத்துக்கு தர்மன்றதுனால அங்கே தியானம் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்தார் நாரதர். துருவன் அப்படியே தியானம் பண்ணால்
அப்புறம் வந்து பகவான் நாமா சொன்னார். நாமா சொன்னதுனால பகவான் பிரத்யட்சமாயிட்டார். இது நடந்த விஷயம் துருவச்சரித்திரத்தில் இதை பார்க்குறோம். அப்போ அந்த பாகவதனுக்கு அபச்சாரம் பண்ணதுனால யார் கஷ்டப்பட்டாங்கன்னா கச்சலை சுரிச்சியும் உத்தமனும் தான் உயிரிழந்தார்கள் பார்க்குறோம். அதனால் பகவான் நாமா சொல்கிற இடத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு சரித்திரமும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்து பாருங்களேன். இதெல்லாம் பார்க்குறோம். பிரகலாதனுக்கு துரோகம் பண்ணான். இது மாதிரி அப்படியே சொல்லினே போகலாம். அஜாமிலன் கதை, பகவான் நாமா சொன்னது. பிரகலாதன் அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் வாங்கிட்டார் நாரதத்தில். நாராயணா நாராயணா அனவரதும் பகவான் நாமா சொல்லு, அவரை வஜனை பண்ணு அப்படின்னு பசங்களெலாம் சொல்லி கொடுத்து. ஆனால் அவரை துவேஷம் பண்ணதுனால 14 உலகத்தையும் கட்டியாண்ட அப்படியேப்பட்ட பராக்கிரமசாலை கூட கீழ்ச்சி போட்டு கீழே விழுந்து வந்தான் இரண்யகசிபு. பகவான் நாமா சொல்கிறவங்கள எத்த வரோர்ஜிதம், எப்படியாப்பட்ட வரம் வாங்கினவனாக இருந்தாலும் அவனை நான் கீழ்ச்சி போட்டுருவேன் அப்படின்னு பகவானே சொல்கிறார் இல்லையா தேவரிடத்தில் பிரார்த்தனை பண்ணும்போது. ஆனால் உங்களுக்கெல்லாம் வரமாட்டேன், தேவரெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறதால் உங்களுக்காக வரமாட்டேன், பின்னாடி வரப்போகிற பிரகலாதனுக்கு துரோகம் பண்ணாதான் நான் வருவேன் அப்படின்ட்டு பகவானே சொல்கிறார். ஏன்னா அவன் அப்படியேப்பட்ட பாகவதன். அனவரதும் என் நாமத்தை சொல்கிறவனே. அவன் அசுரகுலத்தில் பிறந்தான். நான் தேவரில் ஆச்சு, நீ தேவரில் இருந்தாலும் நீங்கள் காரியம் ஆகணுன்னா எங்களை வருவாங்க. அவன் அப்படி கிடையாது. அனவரதம் என் நாமத்தை சொல்லிக்கொண்டு நாம ஸ்மரணத்திலேயே ஸ்மரண பக்தி பண்ணிட்டு இருப்பான். அவன் பிரகலாதன். அவன் தான் வசதி. அவன் அசுரகுலத்தில் பிறந்தாலும் ஜாதி முக்கியம் இல்லை, அவன் பண்ணுற பக்தி தான் முக்கியம், உண்மையான அன்பு. அந்த அன்புக்கு நான் வசப்படுவேன். மெயினாக பகவான் நாமா தான் சொல்கிறேன். ஏன்னா நாரதர் வந்து வச்சன ரச்சனம் ஏகம் கேவலம் சாகலைய. வச்சன ரச்சனம் நாரதர் எவ்வளோ உபதேசங்கள் பண்ணார். அந்த வச்சனத்தில் ரசனமான ஒரு விஷயமாகிய ஏகம், அந்த ஒன்றையாக நாராயணா அதை பிடிச்சிக்கினார். மற்றதெல்லாம் கேதர் பண்ணினார். ஆனால் முக்கியமாக இதை தான் பிடிச்சி நாராயணன்ற நாம. வச்சன ரச்சனம் ஏகம் கேவலம் சாகலைய. அப்போ அந்த ஒன்றை மட்டும் வெறுமனே அந்த ராமநாம அந்த நாராயண நாமத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு ஜெயதி ஜெகதிமாய் உலகமாய ஜெயிச்சிட்டாராம் பிரகலாதன் அப்படின்னு பக்தி தேவி சொல்கிறார். அப்போது இந்த சரித்திரங்களாம் பாருங்கள். அதே மாதிரி சிவபெருமான் தக்ஷயக்தியே பார்த்தோம்னா எவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசலாம் இன்றைக்கி பூரா. அவ்வளோ விஷயங்கள் எதனால நாம மகிமை. ஒவ்வொரு சரித்திரம் பார்த்தா நாம மகிமையை சொல்லக்கூடிய புராணமாக இருக்குது. பாகவதம் பார்த்தா அவ்வளோ 10 அத்தியாயங்கள் வந்து தியான யோகம், கர்ம யோகம், அந்த யோகம், சாங்கிய யோகம், ஞான யோகம் எல்லாத்தையும் உபதேசம் பண்ணுறாரு. யார்? இப்போ கபில வாசுதேவர். கடைசியில் என்ன சொல்லிட்டு போயிட்டா சிம்பிளாக? பகவன் நாமம், அவ்வளோதான். உன் நாமத்தை சொன்னாலே எல்லா பலனும் கிடச்சிடணும். சிம்பிள். அதான் சாரம். கபில வாசுதேவருடைய கதையில் சாரமானதுனால தேவகூதி அம்மா சொன்னது தான் சாரம். அந்த நாம மகிமை இல்லையா? 2 ஸ்லோகத்தில் அழகாக என்னாமதேய சவணானு கீர்த்தனாத்து எத் பிரஹ்வனாத்து எத் ஸ்மரணாத்து சுவாதோபி சத்யா சவணாய கல்பதே அப்படின்னு தேவகூதி அம்மா சொல்கிறா. தேவாக்கரை நாமதுப்பியம் தேவஸ்தவ. அந்த 2 ஸ்லோகம் தான் சாரமாக பாகவத்தில் பார்க்கலாம். இப்போ பாகவத்தினுடைய சாரமே பார்த்தா பகவான் நாமம் மாறுது. கடைசியில் லாஸ்ட்டு ஸ்லோகமும் நாம சங்கீர்த்தனம் வேசிய சர்வ பாவபர நாசனம் பிரணாமோ துக்க சமனகா தம் நம்ம. இப்போ பாகவதம் பாருங்கள். இப்போ பாகவதம் இனிக்குதா இனிக்கலையா? எங்கே பகவான் நாமா சொல்கிறாங்களோ அந்த இடத்துல போதனை போன்றவங்களாம் கிட்ட வரமாட்டா அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்தில் அங்கே பார்த்தா. அப்போ பகவானே அங்கே லீலை புரியிறானா அந்த இடத்துல வந்து போதனை தான் சேஷ்டையை காட்ட முடியுமா? அதனால தான் அழிஞ்சா. ஆனால் அவளுக்கும் பகவான் மோட்சம் கொடுத்தார். இதெல்லாம் அனவரதம் கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு சொல்லி கொண்டு இருக்கிற நந்தகோபா வீட்டில் பகவானே அவதாரம் பண்ணியிருக்கான், அங்கே லீலை பண்ணுறான் அப்படின்னா அந்த கதையெல்லாம் பார்க்கும்போது ஆனந்தமாக இருக்கு பாருங்க. கோவிந்த தாமோதர மாதவேதி அப்படின்னு கோபிகள்லாம் அனவரதம் வாக்கில் சொல்லிட்டு இருப்பேன். கோவிந்தா தாமோதரா மாதவா இது இவ்வாறு சொல்லி கொண்டு இருப்பாங்களாம் கோபிகள்லாம். கோபிகள் வாக்கு வந்து வருது அனவரதம்னா கோவிந்தா தாமோதரா மாதவா இதுதான் வருது. கோவிந்தா தாமோதரா மாதவா இதுதான் வாக்கில் வந்துன்னு இருக்கும். அப்படி பகவன் நாமா சொல்லக்கூடியவர்கள் கோபிகள் எல்லாரும் பார்த்தோம். கோபர்கள் எல்லாமே அச்சுதானந்த கோவிந்த் எல்லாமே மகாத்மாக்கள் தான். எல்லாம் மகாத்மாக்கள். பகவான் நாமா சொல்கிறவங்க எல்லாமே மகாத்மாக்கள் தான். சாதாரண விஷயம் இல்லை. பாகவதம் வந்து தொட்டடமெல்லாம் நாம மகிமையை அப்படி பறக்க சொல்லி பார்த்து பெரிய வரதராஜன் சொல்கிறான். நாம மகிமையை பார்த்து நான் சாதித்தது பெரிய சாதனை இல்லை, அதை விட உயர்ந்த இதெல்லாம் பெரிய சௌக்கியம் கொடுக்கல. பகவான் நாமா சொல்லும்போது கிடைக்கிற சௌக்கியத்துக்கு என்னுடைய கால் தூசி கூட சப்த தீபத்துக்கு அதிபதி சஞ்சீவனி வித்தியத்தை சுக்கராச்சாரியன் மருமகன்
காலத்துக்கு தேசத்துக்கும் அதிபதிகளாக என் பிள்ளைகள் பிறந்திருக்காங்க அப்படின்னு அந்த பெருமையெல்லாம் அவருக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கலையாம். பகவன் நாமத்தை அப்படியே ராம 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 அப்படின்னு ஒரு தடவை பகவன் நாமா சொன்னால் அதில் கிடைக்கிற சந்தோஷத்துக்கு இணையாக கால் தூசி கூட இவ்வளோ புகழ், பெருமை, பதவி, பட்டம், பணம், சொத்து, சுகம் இவ்வளோ வசதிகளும் சுகத்தை கொடுக்கலையாம். பெரியவர்தான் சொல்கிறாரு, நான் சொல்ல பெரியவர்தான் சொல்கிறாரு. பகவன் நாமா சொல்லக்கூடிய போது அதில் கிடைக்கிற சுகத்துக்கு இணையா இதெல்லாம் கிடைச்சிடுமா அப்படின்றார் பெரியவர்தான். அந்த ஸ்லோகம் ஒன்றா பார்க்கலாமா? சரி, ஓகே. எது சொல்ல வரணும்? இதெல்லாம் பிரியவர்தன் சொல்லக்கூடிய விஷயம். அதனால்தான் நாபி சக்கரவர்த்தி சொல்கிற, நாபி சக்கரவர்த்திக்கு வந்தால் பகவானே பிள்ளையாக பிறக்கட்டும், எங்கள் நாக்கில் மட்டும் அனவர்தான் பகவான் நாமா வந்துட்டே இருக்கட்டும் அப்படின்ட்டு ரித்விக்குகள்லாம் யார் நாபி சக்கரவர்த்தியுடைய ரித்விக்குகள்லாம் சொல்கிறாங்க. ஜரமரண தசாயம் அப்படி சகல கஷ்மல நிரசனான்னு எல்லா கல்மஷங்களையும் எல்லா கஷ்டங்களையும் போக்கக்கூடிய அந்த வச்சன கோச்சராணி சரளமாக என் வாக்கில் பகவான் நாம வந்துட்டே இருக்கணும். ஜரமரண காலத்திலலாம் பகவான் நாம வந்துச்சுன்னா அந்த ஜரம்லாம் போயிடும், மரணம் விட்டு விலகி போயிடும். ஜரமரண தசாயம் அப்படி சகல கஷ்மல நிரசனானி தவ குண கிருத நாம தேயானி வச்சன கோச்சராணி பவந்து அப்படின்ட்டு ரித்விக்குகள் நாபி சக்கரவர்த்தியுடைய ரித்விக்குகள் ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க பகவானை. நாம பகவானே பிரத்யக்ஷமாயிட்டான். பிரத்யக்ஷமான பகவானை எப்படி ஸ்தோத்திரம் பண்ணால் நீ போயிடுவே, கொஞ்ச நாள் இருப்பா போயிடுவே, ஆனால் உன் நாம மட்டும் என்னை விட்டு போகக்கூடாது எப்பொழுதும், நாம நாக்கில் வந்துட்டே இருக்கணும். அதே வரமாக கேட்குறாங்க யார்? ரித்விக்குகள், அந்த பிராமணர்கள். நாபி சக்கரவர்த்தி சத்திரியன், பிராமணர்கள் அது கேட்குறான். அதான் புத்திசாலித்தனம். ஆனால் இவன் என்ன நாபி சக்கரவர்த்தி பகவானே பிள்ளையாவனு கேட்குறான். அதுவும் பெரும் பாக்கியம்தான், சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் புள்ள எவ்வளோ நாள் இருப்பான்? கொஞ்ச நேரம் இருப்பான். இல்லை பிள்ளைய விட்டு நீ போய்டு. ஆனால் பகவான் நாமா எப்பவும் நம்ம விட்டு போகாது. ஆனால் பகவானுக்கு சமமான பிள்ளைய கேட்குறாரு, பகவானே பிள்ளையாக வந்துட்டார் அவருக்கு. அது பெரும் பாக்கியம்தான், இல்லைன்னு சொல்கிறேன். அதனால் பிராமணர்கள் சொல்கிறேன், அவர் பிள்ளையை அடையட்டும், பகவானே அடைஞ்ச பாக்கியம்தான். ஆனால் எங்கள் நாட்களில் அனவரதம் உன் நாமா இருக்கட்டும். நாங்கள் அனவரதம் சுவைப்போம் இல்லையா நாமத்தில், டைரக்ட் லிங்கிங் பகவானத்தில் நாமா சொல்கிறவங்களுக்கு. என்னை பொறுத்த தெரியும் பாகவதம் படிக்கிறதுனா அதில் நாம மகிமையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம படித்தோம்னா பாகவதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை ஏதோ கதை அப்படின்னு படித்தோம்னா படிக்கலாம். அந்த அப்படி படிக்கிறத காட்டிலும் அந்த டைமில் நாமா சொல்லலாம். அப்படி படிக்கிறத காட்டிலும் ஏதோ ஒரு கதை அப்படின்னு நினச்சின்னு படிக்கிறத காட்டிலும் நாமா சொல்லலாம். அந்த சமயத்தில் பிரயோஜனமாக நாமா சொல்லும்போது பிரயோஜனமாக இருக்கும். அதனால் பாகவதம் படிக்கிறது வேஸ்ட்டு கிடையாது. பாகவதம் படிக்கிறது பெஸ்ட்டு, நல்லது. ஆனால் அதில் என்ன சொல்லியிருக்கு? சாரம் என்ன சொல்லியிருக்கு? நாமா. அந்த நாமத்தை பிடிச்சவங்க சிவபெருமான், அவருக்கு துரோகம் பண்ண தக்ஷன் என்ன கதியானா யோசிச்சுப்பார். அதே மாதிரி துருவன் எப்படிப்பட்ட பதவி அடைஞ்சான்? வெறும் பகவான் நாமா சொல்ல ஒரு குருவை ஆசிரிச்சு குரு இடத்துல நாம உபதேசம் பெற்று பகவானை தியானம் பண்ணி 5 மாதத்தில் பகவான் தரிசனம் பண்ணானா. அப்போ நாமெல்லாம் என்ன பண்ணுறோம்? நாமா சொல்லி பௌதிக பலனில் ஆசைப்படுறோம். ஒரே ஒரு சங்கல்பம் தெரியாமல் பண்ணிட்டான், அதுக்கு அவன் 36 வருஷம் பகவானை விட்டு பிரிவு. ஆனால் பகவான் நாமா சொல்லின்னு இருக்கான். அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளோ சங்கல்பம் வச்சுருக்கோம். அப்போ நம்மலாம் பகவான் நாமா வசதி உயர்ந்த நிலையை பகவானே காட்டி கொடுத்துச்சு 5 மாதத்தில். யார்? நமோ பகவதே வாசுதேவன்னு சொன்ன துருவனுக்கு பகவானை முன்னாடி கொண்டு வந்து காண்பிச்சு கொடுத்துருச்சு. ஆனால் அப்போ பகவானே கிடச்சிடுவான் பகவான் நாமத்தினால. ஆனால் அல்ப பலன்களை கேட்டால் துருவன் மாதிரி 36 வருஷம் பகவானை விட்டு பிரிஞ்சு தான் இருக்கணும். அது மாதிரி 36 வருஷம்னா நம்மளாம் அதுபோல் பல ஜென்மங்களை பகவானை விட்டு பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னு தான் அர்த்தம். நாம் 100 வருஷம்தான், 36 வருஷம்னா என்ன அர்த்தம்? அப்போ எத்தனை ஜென்மம் நம்ம எடுக்கணும் யோசிச்சு பாருங்கள். அப்படி பகவானை விட்டு பிரிவு இருக்கணுமா? இருக்கக்கூடாதுன்னா அனவரதம் பகவான் நாமா சொல்லி பகவானுடைய பிரேமை நாமத்துக்கு பலன் என்னன்னா நாமமே தான். பகவான் நாம வரல, நாமே வரல, பகவானே கிடைக்கணும், அதான் பலன். அப்போ அனவரதம் பகவான் நாமா சொல்லணும். அப்போ நாம் இதெல்லாம் சாஸ்திரங்களில் படிக்கிறோம். சாதாரண விஷயம் இல்லை. ஒரு கதையை படிக்கிறோன்னா அதில் என்ன சாரம்? கதை இன்ச்சாக நம்ம படிக்கிறோன்னா அது இப்படி வந்தார், அவர் வந்தார், போனார், சாப்பிட்டாரு, தூங்கினார், அதெல்லாம் முக்கியம் இல்லை. அதுக்கு என்ன சொல்ல வருது? அதை புரிஞ்சுக்கோ, அதை எடுத்துக்கோ. அந்த சாரத்தை நீ என்ன பண்ண? பாகவதம் படிச்சே இப்போ சிவபெருமான் அனவரதம் ராமநாமா சொல்கிறேன், அவருக்கு அந்த பிரபாவம் இருக்குது அப்படின்னா அவருக்கு சிவபெருமான் ஏற்கனவே இருந்தால் கூட, ஆனால் உலகத்துக்கு
நாமா சொல்கிறதுனால இப்படிப்பட்ட சக்தி எனக்கு உண்டாயிருக்கு அப்படின்னு காண்பிக்கிறார் இல்லையா ஆஞ்சநேயர் மூலமாக. ஆஞ்சநேயரும் சிவபெருமான் தான். அப்போ அவங்களாம் வந்து இயற்கையிலேயே ஆஞ்சநேய சுவாமி எப்பொழுதும் வைகுண்டத்தில் சாந்தானிகின்ற உலகத்தில் ராமருடைய தாசனாக இருக்கக்கூடியவர். ஆனால் இங்கே சிவனுடைய அம்சம், வாயுனுடைய அம்சம், எல்லா அம்சமும் கலந்தவராக தான் இங்கே அவதாரம் பண்ணுறார் ஆஞ்சநேய சுவாமி. ஆனால் உண்மையிலே பார்த்தா அவர் எப்பொழுதுமே அவர் சாதனை பண்ணி நாமா சொல்லி அவர் ராமதாசனா ஆகணும்னு அவசியம் இல்லை. இயற்கையிலே அவர் ராமதாசர் தான். அயோத்தியா தாமத்தில் வைகுண்டத்தில் ராமருக்குன்னு ஒரு தனி உலகம் இருக்குது. அந்த உலகத்தில் சாந்தானிகின்ற உலகத்தில் ஆஞ்சநேயர் அனவரதமும் நித்திய கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் பூமியில் இங்கே ஒரு ரூபத்தில் பூமியில் இங்கே இருக்கிறார். பூமியில் விட்டு போயிட்டார் ராமர். ஏன்னா ராமநாமம் எல்லாத்துலேயும் பிரச்சாரம் ஆகணுன்றதுனால அவர் இங்கே இருக்குது. எத்தனை ரகுநாதத்து கீர்த்தனம் எங்கெல்லாம் ராமநாம சங்கீர்த்தனம் நடக்குதோ, ராமாயணம் பாறை நடக்குதோ, அந்த இடத்துலலாம் தத்திர பாஷ்பவாரியும் பரிபூர்ண லோச்சனம் மாறுதும் நமது ராட்சசாந்தகம். ராட்சர்கள் யமனா இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஆஞ்சநேய சுவாமி கண்களில் கண்ணீர் வடியை விட்டு கொண்டு அந்த ராமாயணத்தை கேட்குறாராம், ராமநாமத்தை கீர்த்தனத்தில் கலந்துக்கிறாராம். இதெல்லாம் ஆஞ்சநேய சுவாமி சொல்கிறார், வால்மீகி சொல்கிறார். அதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? அதனால் பகவன் நாமா சொல்கிறார். சிவபெருமானும் அனவரதும் ராமநாமா சொல்லக்கூடியவர். அப்போ அவருக்கு அபச்சாரம் பண்ணால் என்ன ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்கள். அதனால் அவங்களுக்கு ஆபத்து கிடையாது. அப்போ எப்படி கோபத்தை ஜெயிச்சாருன்னா ராமநாமத்தினால் ஜெயிச்சார். அவர் பாடுக திடீர்னே இருந்தார், பாடுக ராமநாமம் சொல்லியிருந்தார் சிவபெருமான் சபையில். அவ்வளோதான். அதான் ராமர் பார்த்துக்கிட்டோம். என்ன ராமர் பார்த்துக்கிட்டார். அப்பமா தக்ஷனை ஓய்ச்சி கட்டார். அப்போ இவரிடத்துல மன்னிப்பு கேட்டதுனால பிரம்மதேவர் அப்போ சிவபெருமான் நினைச்சாதான் உயிர் பழைக்க வைக்க முடியும். அப்போ உயிர் பழைக்க வச்சார் தக்ஷனை. அதான் விஷயம். ஆனால் ராமநாமா சாதாரண விஷயம் இல்லை. அனவரதம் ராமநாமா சொன்னால் இப்படியாப்பட்ட உயர்ந்த நிலை நமக்கு சித்திக்கும். துருவன் பாரு, பிரகலாதம் பாரு, சிவபெருமான் பாரு, ராமநாமத்தை ஜெபிக்கிற சிவபெருமான் பாரு. பிரகலாதன் இவங்களாம் கூட நாராயண நாமா சொல்கிறாங்க, ஓகே. ஆனால் ராமநாமா சொல்கிறது யாருன்னா சிவபெருமான் தான். காசியில் எல்லார் வலது காதலையும் ராமநாமா சொல்லி தான் மோட்சம் அடைய செய்கிறார் எல்லாருக்கும். அங்கே வர பிணங்கள்லாம் காசியில் கங்கையில் அவங்களெல்லாம் எல்லாருக்கும் வந்து பகவன் நாமா சொல்லி தான் அங்கே இருக்கிற பிணங்கள் கழுத முதல் கொண்டு நாய் வரை எல்லாமே பார்த்தா வலது காது மேலே தூக்கின மாதிரி தான் உயிரிழக்குமா அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த வலது காதில் ராமநாமா சொல்லி எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்குறாரு சிவபெருமான். அப்போது இந்த சரித்திரம்லாம் படிக்கும்போது எவ்வளோ விஷயங்கள் வெளிவருது பாருங்கள். அதனால் பாகவத பிரச்சாரம் பண்ணக்கூடாது. லக்ஷன் பண்ணதுனால எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு பாருணும். எவ்வளோக்கு எவ்வளோ பகவான் நாம நிறைய சொல்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நாம் நமக்கு கோபதாபங்கள்லாம் அடங்கி போயிடும். காம குரோதங்கள்லாம் அடங்கிடும். மற்றவங்க கோவப்பட்டால் கூட நீ சிரிச்சுக்கிட்டே நீ பாடு நாம சொல்லியிருப்பேன், உன்னை வந்து பாதிக்காது. அந்தளவுக்கு சாந்தத்தன்மை உண்டாயிடும் ராமநாமா சொல்கிறவங்களுக்கு. சிவபெருமான் வந்து சுடுகாட்டில் வாசம். சிவன் நாமத்தை சொன்னாவே சிவனை பிடிச்சவங்களுக்கு பணத்துக்கு குறைச்சல் கிடையாது, வசதிகள் குறைச்சல், எல்லா தேவைகளும் பூர்த்தி பண்ணிடுவார் சிவபெருமான். ஆனால் அவர் வந்து என்னென்னா வைராக்கிய நிஷ்டராக ஒரு மான்தோல் மறுவரி உடுத்தின்னு புலித்தோல் ஆடை உடுத்தி கொண்டு பொன்னார் மேனியனாக ஜடவெறி கோலமாக அவர் பாட்டுக்கு எப்போதும் தபஸில் இருப்பார். அவர் பாட்டுக்கு எந்த வித மன்மதே தகனம் பண்ணவர், அவர் காமத்தை ஜெயிச்சவர். அப்படியேப்பட்ட அவர் வந்து எப்பொழுதும் பகவான் நாமா சொல்லிட்டு இருப்பார் ஆனந்தமாக. ஆனால் அவருடைய அனுக்கிரகம் லவலேசம் சிவனுடைய அனுகிரகம் கிடைச்சா கூட பெரிய பணக்காரனா ராவணன் பெரிய பணக்காரன் ஆகிட்டான். குபேரனும் அதிகமான செல்வங்களை பெற்றான் சிவனை அனுசரிச்சிருந்ததுனால. அப்போ அவர் ஆசிரியச்சவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய செல்வந்தர்களாக மாறினாங்க. அந்த சக்தி பிரபாவம் அவருக்கு இருக்குது. அதனால் ராமநாமா சொன்னால் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உலக வசதிகள்லாம் சுலபமாக கிடைச்சிடும். ஆனால் பகவான் கிடைக்க மாட்டான். பகவான் நாமா சொல்கிறவங்களுக்கு பகவான் கிடைக்கணும், அதுதான் முக்கியம். இப்போ பாகவதத்தில் பார்த்தா தொட்டடம்லாம் இந்த நாம மகிமையை நாம் பார்க்குறோம். ராமநாமம் நாராயண கவசம்னு ஒரு ஜபம் இருக்குது. அது ஃபுல்லாக பகவான் நாமா தான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த நாராயண கவசத்தை ஜபித்த ஒரு ரிஷி அவருடைய எலும்புகளே வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தார். ஒரு கந்தர்வன் அந்த அஸ்தி அப்படியே அந்த ஜபிச்சு பகவான் நாமங்கள் கொண்ட அந்த நாராயண கவசத்தை ஜபிச்சு அவருக்கு தபசு கூடி
அப்படியே தேக தியாகம் பண்ணி அவர் ஜீவன் முக்தி அடைஞ்சிட்டாரு. ஜீவமுக்தி அடைஞ்சாலும் அந்த உடம்பு இருக்கு இல்லையா, அந்த உடம்புல வந்து ரொம்ப நாள் ஆனதுனால அது காஞ்சி போய் எலும்பும் தோலும் ஆகி போச்சு. அப்போ அந்த உடம்பு சாய்ந்த இடத்த கிராஸ் பண்ணி போகிறான் ஒரு கந்தர்வன், சித்ராங்கதன் ஒரு கந்தர்வன். கிராஸ் பண்ணி போகும்போது அப்படியே தலைகீழ குப்புற விழுறான். அப்படியே தடிக்க யாரோ தடுக்கின மாதிரி தடிக்க விழுறான். விமானத்துலேருந்து கீழே ஆகாசத்தில் போகிற கந்தர்வன் கீழே விழுறான். அப்போ அங்கே வாலிகல்ய மகரிஷிகள்லாம் சொல்லி, இல்லை இது மாதிரி இவர் வந்து நாராயண கவசத்தை ஜெபிச்சு இவர் ஜீவன் முக்தி நிலையை அடைஞ்சிட்டார், ஆனால் அவருடைய அஸ்தி மட்டும் இங்கே இருக்குது, இதை கொண்டு போய் நீ கடலில் கரைச்சிட்டு அவருக்கு பண்ணிட்டேன்னா நீ உன் வழி நீ போகலாம் அப்படின்ட்டு வாலகல்ய மகரிஷிகள் சொன்ன உடனே, வாலகல்ய மகரிஷிலாம் கட்டவில் பிரமாணமாக இருப்பாங்க, 60,000 பேர். ஆனால் மகா தேஜஸ்விகள். அவங்க வந்து என்னென்னா மரத்தில் தொங்கிட்டு தவம் பண்ணிட்டு இருப்பாங்க வாலகல்ய மகரிஷிகள். அவர்கள் சொன்னதுனால இந்த இந்த கந்தர்வன் என்ன பண்ணுறான், அவருடைய அஸ்தியை மரியாதையாக எடுத்துன்னு போய் கடலில் கரைச்சிட்டு அதுக்கு பிறகு அவர் ஆச்சரியப்பட்டு அந்த நாராயண கவசத்துடைய மகிமையை நினச்சிகிட்டே விமானத்தில் ஏறி போகிறானோ அந்த சித்ராங்கந்தன்ற கந்தர்வன். இந்த சரித்திரம் வருது. அப்போ நாம மகிமை எவ்வளோ இடத்துல சொல்லியிருக்கு பாருங்கள். 6வது ஸ்கந்தத்தில் வருது. இது விஸ்வரூபம் சொல்லிக் கொடுத்த நாராயண கவசம் இந்திரனுக்கு. ஆனால் ஒரு துஷ்டனுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நாம மகிமையை சொல்லிக் கொடுத்து அவனுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கடைசியில் விஸ்வரூபன் தலை வெட்டுப்பட்டு போனார். கடைசியில் இந்திரன் வந்து தலையை வெட்டான் விஸ்வரூபனுக்கு. அப்போ ஆனாலும் அவருக்கு ஒன்றும் இல்லை, அவர் நாராயண கவசம் ஜெபிச்சனால 3 தலைகளை 3 பட்சிகளாக மாறி போச்சு. ஆனால் அவர் வந்து ஜீவன் முக்தி நிலையை அடைஞ்சிட்டார் விஸ்வரூபன். ஆனால் அவருக்கு அபராதம் பண்ண இந்திரனுக்கு தான் பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுச்சு. ஏன்னா நாராயண கவசத்தை ஜெபிச்சு குரு அபராதம் பண்ணதுனால இந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அவன் கஷ்டப்பட்டு விடுபட்டான், அது வேறு விஷயம். எதுக்காக சொல்கிறேன்னா, பகவன் நாமா சொல்கிறவங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. புரியுதா? அது துவேஷம் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த நஷ்டம்லாம். இந்திரன் வந்து கஷ்டப்பட்டான். நாராயண கவசம் ஜெபிச்ச விஸ்வரூபனுக்கு அபராதம் பண்ணதால் இந்திரன் வந்து பின்னாடி பிரம்மஹத்தி தோஷத்தாலும் கஷ்டப்பட்டான். அப்புறமா அவனுக்கு அஸ்வமேத யாகம் பண்ணி பிரம்மஹத்தி தோஷம்லாம் போக்கி மகாலட்சுமியுடைய கடாட்சத்தினால அவன் பாபம் நீங்கப்பட்டு, அப்போ 4 விதமாக அவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிரித்து ஊற்றுறதுனால அப்படியே அவனுக்கு எல்லாம் லெஸ் ஆகி போய் அப்போ மறுபடியும் பிரம்மஹத்தி தோஷம் வந்து மறுபடியும் அவனு பாபங்கள் நீக்கப்பட்டு சமுத்திர ஸ்நானம் பண்ணி அஸ்வமேத அபிஷேகம் பண்ணி வச்சோடனே அவன் அந்த பாபங்கள்லாம் நீங்கள் பிரம்மஹத்தி தோஷம் அவனை நீங்கின பிறகு தான் அவன் பரிசுத்தமானான். அப்போ இந்திரலோகத்தை போய் அப்புறமா ஆள்றான். இந்த சரித்திரம்லாம் பாகவதத்தில் வருது. 6வது ஸ்கந்தத்தில் யோசித்து பார்க்கணும். ஒவ்வொரு சரித்திரமும் எப்படியாப்பட்ட சரித்திரம்னு யோசித்து பாருங்கள். பகவன் நாமத்தை சொல்லு அப்படின்ட்டு ஹரியஸ்வர்கள், பரியஸ்வர்கள், பகுலாஸ்வர்கள், சபுலாஸ்வர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 11,000 பேர் மோட்சத்துக்கு அனுப்புகிறார். அவங்க பகவன் நாமா சொல்லிட்டு அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லிட்டு நாரதர் உபதேசம் படி ஸ்தோத்திரம் சொல்லிட்டு பகவன் நாமம் சொல்லிட்டு அவங்க மோட்சத்தை அடைகிறார்கள். இதே சரித்திரம் இதெல்லாம் 6வது ஸ்கந்தத்திலே வருது. இந்த சரித்திரங்கள்லாம் நிறைய இருக்குது போல சரித்திரங்கள்லாம். அதனால் பகவானை வழிபடுறவங்க ஒரு பொழுதும் வீணாக போக மாட்டாங்க. அப்படியேப்பட்ட பிருது சக்கரவர்த்தி சனகாதி முனிவர்கள் தான் குருவாக இருந்து மோட்சத்துக்கு அனுப்புகிறாங்க. துருவன் இது மாதிரி நிறைய மகாத்மா. அம்பரீஷ சரித்திரம், அருமையான சரித்திரம். அம்பரீஷ சரித்திரம் பகவானை வழிபடுறவங்க எப்படி இருந்திருக்காங்க பாருங்கள். அவ்வளோ சப்த தீபலுக்கு அதிபதி. ஆனால் அதெல்லாம் மண்ணாங்கட்டி லோஷ்டபத் ஸ்மிருதம் மண்ணாங்கட்டி சம்மான் நினச்சார் அம்பரீஷன். அப்படிப்பட்ட மகாத்மாக்கள்லாம் யோசிச்சு பாருங்கள் எப்படி அதெல்லாம் ஜெயிச்சாங்கன்னா, அனைவரும் பகவானுடைய சேவையில் இருந்ததால் ஜெயிக்க முடிஞ்சது. ஆனால் எல்லா சேவையோட சிறந்த சேவை என்னென்னா கலியுகத்தில் பகவான் நாமா சொல்கிறது தான். எல்லா சேவையோட சிறந்த சேவை. இதை செய்தால் போதுமானது. சரி, அதுமாதிரி நிறைய சொல்லியும் போகலாம் பாகவதத்தில். ஏன்னா பாகவதத்தில் நம்ம தக்ஷயக்ஞ சரித்திரம் எதர்ச்சியாக படித்தேன். தக்ஷயக்ஞ சரித்திரத்தை சரி படித்து பார்த்தா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சரி, அதை நம்ம மற்றவங்களோட ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லி தான் இப்போ நம்ம இந்த ஆடியோ போகிறதுக்கு காரணம். அப்போது இந்த தக்ஷயக்ஞ சரித்திரம், துருவ சரித்திரம், அந்த கபில வாசுதேவோட உபதேசம், அதனுடைய நோக்கம் என்ன? தேவகதி அம்மா சொல்கிற உபதேசம் தான் சாரமானது, சர்வசாஸ்திரங்களுடைய சாரமானது. நாமா பிடிச்சிக்கோ தான். அதான் அந்த இடத்துல நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். பாகவதத்தில் எல்லாமே அருமையான சரித்திரங்கள் எல்லாமே பாகவதத்தில். ஒன்று நம்ம
வாழ்க்கையை தெளிவு கொண்டு வர சரித்திரங்கள் எல்லாமே. நீ படிப்படியாக வேறு ஏதாவது அந்த வர்ணனைகளோ வேறு ஏதாவது சிருஷ்டி விஷயத்தையோ வேறு எதாவது நீ கவனம் செலுத்தணும்னா நாமத்தை கோட்டை விட்டுருவேன். பாகவதமே ஆனாலும் பாகவதம் அதனுடைய சாரம் என்ன, அது என்ன சொல்ல வருது அதை பிடிக்கணும். சாரத்தை பிடிக்கணும், சார தமத்தை பிடிக்கணும், சார தரத்தை பிடிக்கணும், சார தமத்தை பிடிக்கணும். அப்போ சாரம், சார தரம், சார தமம், சார தமத்தை பிடிச்சவன் தான் உத்தமமான நிலையை அடைய முடியும். சார தமம் எதுனால பகவான் நாமா. அதுதான் ஒவ்வொரு சரித்திரமும் பாகவத்தில் நம்ம சொல்ல வருது. சனகாதிகள் சரித்திரம் பார்த்தா ஹரேராம், இது ஹரிசரணம் ஹரிசரணம் ஹரிஷன் பகவான் நாமா சொல்கிறது. நாரதனா வாசுதேவாய பிரத்யும்னாய அனிருத்த அப்படின்னு பகவான் நாமா அனவரதம் சொல்ல, நாராயண நாராயண அனிவரதம் நாராயண நாமத்தை சொல்லின்னு போகிறார் இல்லையா. பிரகலாதம் பார்த்தா அதுதான் சொல்கிறார். ராதசக்ஷிபாந்தரத்தை துருவன் சொல்கிறார். இதுபோல் பார்த்தா அப்படியே நிறைய ஒவ்வொரு சரித்திரம் பார்த்தா பகவான் நாம மகிமை தான் பிரகாசிக்கும் பாகவதம் பூரா. அப்போ அதை பிடிச்சவங்க எந்த நிலையில்னா எப்போ இளமையாக இருக்கிற சனகாதி முனிவர்கள். சனகாதி முனிவர்கள் துவாரபாலர்களே சபிக்கக்கூடிய கீழே தள்ளக்கூடிய சக்தி உடையவர்கள். ஏன்னா பகவான் நாமா சொல்கிறவங்க சனகாதி முனிவர்கள். அதனால் துவாரபால விஷ்ணு தூதர்களே கூட சபிக்கக்கூடிய சக்தி உடையவர்களாக இருக்கிறாங்க. அப்போ நாமா சொல்கிறவங்க எவ்வளோ வசதி. பகவான் தன்னுடைய தேவர்களாகிய வைகுண்டவாசி தேவர்களாகிய அவரில் கூட நாமா சொல்கிறவங்கள வசதியான். அப்போ பகவான் அப்படி வச்சுக்கிறான். அவர் அபராதம் பண்ணால் என் கையை அபராதம் பண்ணால் நான் வெட்டிட்டு போது அப்போ என்னுடைய வேலைக்காரர்களாகிய ஜெயவிஜயரை நான் தண்டிக்க மாட்டேன்னா, அதனால் அசர பிறவி 3 பிறவி பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டார் பகவான். சனகாதி முனிவரில் தலைமாலை தூக்கி வச்சு கொண்டாடுறார் பகவான். ஏன்னா பக்தர்கள் பகவான் நாமா சொல்கிறவங்க ரொம்ப முக்கியம் பகவானுக்கு. இது வைகுண்ட வர்ணனையில் வருது இதெல்லாம். ஆமாம், சனத்குமாராதிகள் எப்படிப்பட்டவன்றது மகாத்மியத்தில் சொல்லப்படுது. ஹரிசரணம் ஹரிசரணம் நித்தியம் ஜெய்வ முகைய வச்சாங்க. எப்பொழுதும் நாக்கு முணுமுணுத்துட்டே இருக்கும். ஹரிசரணம் 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 சொல்லிகிட்டே இருப்பாங்களாம். அப்போ அவங்களுடைய மகிமை என்னன்றது வைகுண்டத்தில் போனால் வைகுண்டாதிபதியை பயந்து நடுங்கிறான் பகவான். சனகாதி முனிவர்கள் அபசாரம் தான் என் கையை கூட வெட்டுவேன் அப்படின்னு அவர்கள் அவ்வளோ வசத்தின்னு பகவானே பயந்து நடுங்கிறான். பகவான் நாம சொல்கிறவங்கள இதெல்லாம் நம்ம சரித்திரத்தில் பார்க்குறோம் இல்லையா. ஒரு நாரதர் அப்படியேப்பட்ட மகாத்மா, நாராயண நாராயண நாம சொல்லணும். ஆனால் இரணிகசிபு வீட்டிலே போய் பிரகலாத உபதேசம் பண்ணிட்டு வந்துடுவார் அவர். அப்படியேப்பட்ட சக்தி உடையவர் நாரதர். அவங்களாம் ஒன்றுமே பண்ண முடியாது, எந்த துஷ்டனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி பண்ணணும்னு நினச்சா அவன் போயிடுவான். பிரகலாதம் பண்ண நினச்சான போயிட்டானா இல்லையா இரணிகசிபு, அப்படி தான். அவங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது பாகவதரில். அப்போது இது மாதிரி பாகவத சரித்திரம் நான் இப்போ ஒன்றுனா சொல்லலாம் நிறைய. இப்போ பிரச்சேதஸ்வருடைய சரித்திரம் சொல்லலாம், பிராச்சீன பர்ஹிஸ் சரித்திரம் சொல்லலாம். அவங்களாம் என்னென்னா பகவத்ஸ்தவம் சொல்லக்கூடிய ருத்ரகீதத்தை ஜபம் செய்தவர்கள் பகவானை தரிசனம் பண்ணாங்க. அப்போ ருத்ரகீதமே என்னென்னா பகவான் நாமத்துடைய பெருமை, பகவானுடைய பெருமைகள் தானே, ஸ்தோத்திரம், பகவானை ஸ்துதிக்கிறது. அப்போ அதெல்லாம் அந்த காலத்தில் சொன்னாங்க, அவ்வளோ பேர் ஸ்தோத்திரம். இன்றைக்கி ஒன்றுமே இல்லை. ஏகநாமம் ஏக பக்தர் விசிஷ்யதுன்னு பகவான் சொல்லிட்டார். இந்த ஏகநாமத்தை ஜபிக்கிறதுனாலே அந்த பிரசேதசுகள் பகவானை தரிசனம் பண்ண மாதிரி அவங்களுக்கு எந்த பதவி அடைஞ்சா அது மாதிரி அந்த சக்தி நம்மளுக்கு. அதாவது 10,000 வருஷம் அவங்க தவம் பண்ணியிருந்தாங்க. கடல் நாராயண சரசுக்குள்ளே தவம் பண்ணியிருந்தாங்க. அது எழுந்து பார்த்தா அவளுக்கு மரமாக இருந்தது. அந்த மரத்தை ஒரு பாறை பார்த்தோன்னா மொத்தம் கோபத்தில் பார்த்தோன்னா அப்படியே எரிஞ்சு போய் சாம்பலாகி போச்சு மரத்தெல்லாம். அந்த சக்தி எங்கே கட்சின்னா அந்த ருத்ரகீதம் ஸ்வஸ்தி அஸ்து அப்படின்னு சொல்ல, ஜிதந்தே ஆத்ம ஸ்வஸ்தி ராதசா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும். அப்படி ருத்ரகீதம் ஆரம்பிக்குது. சிவபெருமானால் உபதேசிக்கப்பட்ட அந்த கீதத்தை பகவானுடைய ஸ்தோத்திரத்தை ஜபிச்சதுனால அவங்களுக்கு அந்த சக்தி கிடைச்சிது. மரங்கள்லாம் எரிக்கக்கூடிய சக்தி கிடைச்சிது. அப்போ பகவான் நாமா சொல்கிறவங்களுக்கு அஷ்டமா சித்திகளும் கைவரப்படும், எல்லாமே கிடைச்சிடும். ஆனால் அதை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. அதனால தான் தேவரெல்லாம் இல்லை மரங்களை எரிக்கூடாதுன்னு தடுத்தனால மரங்களை எரிச்சா உலகம்லாம் மழை பெய்யாது, மக்கள்லாம் கஷ்டப்படுவாங்க. மரங்கள் தான் நிறைய இருந்தால் தான் நல்லா மழை பெய்யும். அதனால் மரங்கள் எரிக்கிறது நிறுத்தின உடனே அப்போது சந்திரனா இல்லை பிரம்மதேவரே ஒரு பெண்ணை கொடுத்துக்கிறார். அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் மூலமாக தக்ஷன்ற பிள்ளை பிறகுதான். பிரசேதஸ்வருடைய சரித்திரத்தை பார்த்தா அது வருது. அது பின்னாடி அப்படியே வரும் லைன்னா. சொல்ல வரேன் எதுக்குன்னா பகவான் நாமா சொல்கிறவங்க, பகவான் பக்தி பண்ணுறவங்களுக்கு அப்படியேப்பட்ட சக்தி உண்டாகும். அப்போ அவங்க கோவப்பட மாட்டாங்க. சரி மரமாக இருக்கேன்னு சொல்லிட்டு எரிக்க ஆரம்பித்தாங்க. உடனே மற்றவங்க சொன்ன உடனே தேவரெல்லாம் தடுத்த உடனே அது நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு தப்பு தான் தெரிஞ்சுட்டு அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அது கட்டுப்பட்டு போனாங்க. அதுதான் மகாத்மாக்கள்.
சரி, இது 6வது ஸ்கந்தத்தில் பார்க்குறோம். 7வது ஸ்கந்தத்தில் பிரகலாத் சரித்திரம் பார்க்குறோம். 8வது ஸ்கந்தத்தில் பார்த்தா பகவன் நாமா சொல்லியிருந்த கடைசி காலத்தில் சொன்னேன், பகவானை ஸ்தோத்திரம் பண்ணேன். யார்? கஜேந்திரன் கூட மோட்சம் கொடுத்தார் பகவான். ஒரு யானைக்கு மோட்சம் கொடுத்தார். இதெல்லாம் நிறைய ஒவ்வொரு சரித்திரமும் அருமையான சரித்திரம். சரி, ஓகே, நம்ம டைம் ஆச்சு, பூர்த்தி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சொல்லலாம். சுக்கராச்சாரியர் சொல்கிறார், உன் நாமா சொன்னாவே அந்த இடத்துல கிரியெல்லாம் பரிபூர்ணமாயிடுமே. யக்ஞாவில் ஏதாவது ஓட்ட சொல்லியிருந்தால் அந்த ஓட்டையெல்லாம் நிரப்பிடுமே பகவான் நாமா. ஆனால் தர்மலோபம், தந்திரலோபம், மந்திரலோபம், ஸ்வரலோபம் எதுவுமே இருக்காது உன் நாமத்தை சொன்னார். அப்படி போது நீங்களே பிரத்யட்சமாக ஆகிட்ட பிறகு வாமனர் யாகம் பூர்த்தி அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சுக்கராச்சாரியார் வாமனர் இடத்துல பகவானத்தில் சொல்கிறார். ஏன்னா பலி சக்கரவர்த்தி சுதர்லோகத்தை அனுப்பிச்சிட்டார் பகவான். அது மாதிரி அதனால் அப்படியேப்பட்ட பகவானுக்கு அப்படி ஆராதனை பண்ணதுனால பலி சக்கரவர்த்தியை பகவானால் விட்டு கொடுக்க முடியல. அவனை வீட்டு வாசலில் பகவான் காவலாக போய் நிற்கிறார். அப்போ அவங்களாம் எவ்வளோ வசதி பாருங்கள். அதான் சொல்கிறேன், பகவானை ஆராதனை பண்ணுறவங்க ரொம்ப வசதி. அந்த யுகத்தில் தானத்தின் மூலமாக தவத்தின் மூலமாக ஆராதிச்சுட்டாங்க. கலியுகத்தில் பகவான் நாமத்தினால பகவானை வசப்படுத்திடலாம். பலி சக்கரவர்த்தி வசப்படுத்துகிற மாதிரி கலியுகத்தில் பகவான் நாம சொல்கிறவங்க ஈஸியாக வசப்படுத்திட்டாங்க. வசப்படுத்திட்டு பகவான் தன்னையே கொடுக்குறான் அவங்களுக்கு. அதான் விசேஷம். இது பலி சக்கரவர்த்தி கதையில் பார்க்குறோம். கடைசியில் என்ன சொல்கிறார், கிரியைகள்லாம் முடியலையே, பலி சக்கரவர்த்தி போயிட்டானே கவலைப்பட, நானே எஜமானந்து இந்த நானே எஜமானாக இருக்கேன், நீங்கள் யாகத்தை பூர்த்தி பண்ணிங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. பாதி யாகத்தில் தானே வந்துட்டார். விஸ்வஜித் யாகம் பண்ணும்போது தானே பாதியில் தானே வந்துட்டார். யார் குள்ள வாமன பிரம்மச்சாரி 3 அடி மண்ணை யாசிக்கிட்டு வந்துட்டார். பலி சக்கரவர்த்தி யாகத்தை பூர்த்தி ஆகாத பாதியிலே நின்று போயிட்டோம்னு சொல்லிட்டு தான் பகவான் சொல்கிறார். பலி சக்கரவர்த்திக்கு நல்ல புத்தி சொல்லி கொடுத்து அவனை சுதர்லோகத்தை அனுப்பிச்சிட்டேன். ஆனால் நான் என்னை எஜமானை வச்சு யாகத்தை பூர்த்தி பண்ணிக்கோ அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. சுக்கராச்சாரியர் சொல்கிறார், அப்போது இல்லை நீ உன்னை எஜமானை வச்சு யாகத்தை பூர்த்தி பண்ணுறா, நீ சொல்கிறது நான் செய்கிறேன். ஆனால் நீ நீ எஜமானாக இருந்து தான் நான் கிரியைகள் செய்து தான் பூர்த்தி ஆகணும் அவசியம் இல்லை. எப்போ உனக்கு தானம் எல்லாத்தையும் தன் சர்வர்ப்பணம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் பண்ணானோ அப்போவே அவனுடைய யாகம் பூர்த்தி ஆயிடுச்சு. பகவானை சந்தோஷப்படுத்துகிறோம், அந்த யாகம் பூர்த்தி ஆயிடுச்சு. இருந்தாலும் மற்ற சடங்குகள்லாம் நீங்கள் அனுஷ்டானம் பண்ணணும்னு நீங்கள் சொன்னதுனால நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு சுக்கராச்சாரியர் அந்த அனுஷ்டானம் பண்ணி அந்த யாகங்களில் அங்கங்கள்லாம் பூர்த்தி பண்ணி அப்போ யாகத்தை பூர்த்தி பண்ணுறது பகவானையே எஜமானாக வச்சுருந்து. இது ஏன் சொல்கிறேன்னா, யாகம் எப்போ பூர்த்தி ஆயிடுச்சு, அதான் சுக்கராச்சாரியர் யாகம் பூர்த்தி ஆயிடுச்சு, நீங்கள் தான் பிரத்யட்சமாயிட்டீங்களே. பலி சக்கரவர்த்தி மகாலட்சுமியால் கொடுக்க முடியாத விஷயத்த மகாபலி சக்கரவர்த்தி கொடுக்க முடியும்னு என் சார்ந்த ஒன்று ஒரு சனா குறைக்கிண்டு. அப்படிப்பட்ட மகாவிஷ்ணுவை கை கீழே இருக்க, மகாபலி சக்கரவர்த்தி கை மேலே இருக்க யாச்சகம் வாங்கியிருக்கன்னு சொன்னால் இதை விட பெரும் பாக்கியம் பலி சக்கரவர்த்திக்கு வேறு என்ன கிடைக்கும்? அவன் சரியாக ஆராதிச்சுக்கிறானே, அதனால தானே அவனுக்கு உங்களையே அவன் எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணியிருக்கான். அதுவும் உங்களுக்கு அர்ப்பணம் பண்ணுற புத்தி பகவான் அவனுக்கு வந்தது பாருங்க. பகவத் சேவைக்காக அர்ப்பணம் பண்ணணும் புத்தி அவனுக்கு வந்திருக்கு. நீங்களும் வாங்கியிருக்கீங்க, அது பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் என்ன உங்களையே அவனுக்கு கொடுத்துட்டு வீட்டு வாசலில் மெய்காப்பாளனாக இருக்கீங்க. இதை விட வெறும் பாக்கியம் என்ன? பலி சக்கரவர்த்தியுடைய பெருமையை பேசினா பேசினே இருக்கலாம். ஒரு பாகவதன் இல்லையா, பாகவதனுடைய பெருமையை பேசணும். ஆனால் அவர்கள் தான தர்மங்கள் ஏதோ ஒரு தர்மத்தை அந்த தர்மத்தை கடைப்பிடித்து பகவானை வசப்படுத்தினா இல்லையா, மொத்தத்தையும் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் பண்ணி வசப்படுத்தினான் இல்லையா, அது மாதிரி நம்ம வசப்படுத்த முடியுமா? அப்போ அந்த யுகத்தில் அது முடிஞ்சது, அந்த தர்மத்தை கடைப்பிடிச்சான் பலி சக்கரவர்த்தி. ஓகே, நம்ம யுகத்தில் அதே பலி சக்கரவர்த்தி மாதிரி நம்மளுக்கும் நடக்கும். பகவான் தன்னையே கொடுப்பான் நம்மளுக்காக. ஆனால் நம்ம நாமா சொல்லணும், நிறைய பகவான் நாமா சொல்லணும். கலியுக தர்மம் நாமா தானே, அதை தவிர வேறு கதியே கிடையாது. கதிர் அந்நியதான், வேறு வழியே கிடையாது. இதை பிடிச்சிங்கன்னா தான் ஜென்மா கரையேறும். இது சரித்திரத்தில் பாகவத்தில் பார்க்குறோம். ஒவ்வொரு விஷயம் பாருங்கள். இது அமிர்த மதன கதையிலையும் பார்த்தா தேவரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறான் பகவான். அமிர்தத்தை சாதிச்சு கொடுக்குறார் பகவான், எல்லாம் பண்ணுறார் பகவான். ஆசிரிச்சதுனால தேவர்களுக்கெல்லாம் அப்படி அனுகிரகம் பண்ணுறார் பகவான். பலி சக்கரவர்த்தி கதையில் பார்த்தா பலி ஒருத்தனுக்காக பூர்ண அனுகிரகம் பண்ணுறார் பகவான். மொத்தம் பிடுங்குற மாதிரி பிடுங்கி அதோட பன்மடங்காக சுதர் லோகத்தில் அதிகமான ஐஸ்வர்யத்தை கொடுக்குறார் பகவான். அப்போ மத்ஸ்யாவதார கதையில் சிறந்த பாகவதனாகிய சத்தியவிரதன்றவனை ரட்சிக்கிறதுக்காக 7ஆம் நாள் பிரளயத்தில் பகவான் ரட்சிக்கிறார். ரட்சித்து மறு யுகம் கிருதயுகம் ஆரம்பித்து வைவஸ்வத மனுவாக சத்தியவிரதனை நியமிக்கிறார் பகவான்.
இதெல்லாம் மத்ய புராணத்தில் பெருசாக வரும் அந்த கதை. நிறைய ஞானோபதேசம் பண்ணது தான் அந்த வைவஸ்வத மனுவுக்கு அந்த கதைலாம் வரும். உபதேசம் பண்ணது தான் மத்ய புராணமே. இப்போ அந்த சத்தியவிரதனுக்கு உபதேசம் பண்ண விஷயந்தான் மத்ய புராணம் பூரா, அந்த ஞானோபதேசம் அப்படி வரும். அது மாதிரி அடுத்து பார்த்தா 9ஆம் ஸ்கந்தத்தில் அம்பரீஷ சரித்திரம், ராமாவதாரம், பரசுராமாவதாரம் எல்லாம் பார்த்தா பக்தர்களுக்கு துரோகம் பண்ணவர்களை அழிக்கிறதுக்காகவும், பக்தர் அல்லாதவர்களை அழிக்கிறதுக்காகவும், பக்தி உள்ளவர்களை ரட்சிக்கிறதுக்காகவும் பகவானுடைய அவதாரம். கிருஷ்ண அவதாரமும் அதுதான், பகவான் அவதாரம். கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், அவதாரம் சொல்ல முடியாது, அப்படியே இறங்கி வந்துட்டான் பகவான் ஸ்வயம், அப்படியே பகவான் ஸ்வயம் அப்படின்னு தெரியணும். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தில் பார்த்தா நவயோகி சம்பாதத்தில் பார்த்தா காரபாச்சனர் திரட்டி கொடுத்துட்டார் பகவான் நாமத்தினால்தான். அதுவும் கலியுகத்தில் ராமநாமத்தை ஜெபிச்சு எந்த மானை பின்தொடர்ந்து போனாரோ சீதனுடைய வார்த்தை ஆசைப்பட்டு, அதே சத்தில் அப்பா காட்டுக்கு துரத்தப்பட்ட போது சத்தியசந்தனா பகவான் எந்த அப்பா துரத்தப்பட்டு அப்பாவுடைய பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணுறதுக்காக யார் காட்டுக்கு வெளியே வந்து காட்டுக்கு சென்றாரோ, அப்பாவுடைய வார்த்தையை சத்தியமாக்கிறதுக்காக யார் காட்டுக்கு சென்றாரோ, அப்படியேப்பட்ட ராமன் செய்தை கேட்டதுனால மானம் பின்தொடர்ந்தாரோ, அப்படியேப்பட்ட உலகத்தினுடைய அழுக்கை போக்கக்கூடியவராகிய லோக மலாக்னி, அப்படிப்பட்ட மற்றும் லோகத்தினுடைய எல்லா பாபங்களையும் எரிக்கக்கூடிய அப்படியேப்பட்ட ராமநாமத்தை தான் கலியுகத்தில் மக்கள்லாம் சொல்லுவாங்க, அந்த ராமரை தான் உபாசிப்பாங்க அப்படின்னு காரபாஜனர் சொல்கிறார். நாம மகிமை சொல்கிற இடத்துல நவயோகி சம்பாதத்தில் வருது இந்த விஷயத்தை. இதெல்லாம் நல்ல காலம் ஞாபகம் வரதால் இப்போலாம் எடுத்து அப்படி பேச முடியுது. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நாம மகிமையை, பகவானுடைய பெருமையை, பகவான் வரல, பகவான் நாமம் இல்லை, பகவத் பக்தி பண்ணனா நாமம் இல்லாமல் கிடையாது. அதனால் சுவாயம்பு முனுவை பார்த்தா தேவகதி அம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் பண்ணால் அனவரதமாக பகவானுடைய புகழை கேட்டுக்கொண்டிருப்பாராம். பகவான் நாமாவை எழுதுவாராம், குருவத அப்படின்னு பதம் இருக்குது. லேகனங்களாக பகவான் நாம எழுதுவாராம், பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணுவாராம், பகவான் நாம கீர்த்தனை கேட்பாராம், பகவானுடைய கதைகளை போகிறான். அதனால் என்னன்னா இயற்கை உபாதைகள் அத்தியாத்மிகம் அதிபௌதிகம் போன்ற தாபங்களால் பாதிக்கப்படலையாம் சுவாயம்பு மனு. அவருடைய சரித்திரத்தில் பார்த்தா அப்படி சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு பாகவ தர்மத்தை அவர் கடைபிடிச்சிருக்காரு. இது மாதிரி ஒவ்வொரு விஷயம் பாருங்கள், சரித்திரம் அஜாமலன் தான் நான் பர்ஃபெக்ட். என்னென்னா வேறு எந்த சாதனத்தையும் கடைப்பிடிச்சிக்கின்னு பகவான் நாம சொல்ல, வெறும் பகவான் நாமத்தை மட்டுமே பிடிச்சின்னு அந்த ஜென்மத்திலே கரையேறிட்டான். பரத யோகேஸ்வரராவது தபம் பண்ணார், தியானம் பண்ணார், அப்போ பகவான் நாம அர்ச்சனை பண்ணார், பகவான் நாம சொன்னார். ஓகே, கொஞ்சம் லேட் ஆச்சு அவர் அடையிறதுக்கு. ஆனால் அவர் பக்குவமாக இருந்த கிருஷ்ணார்ச்சனை பிரபாவம் அந்த நாம தான் அவர் காப்பாற்றுச்சு. நகி துக்க காலத்தில் வேறு எதுவும் காப்பாற்றாரு. கிருஷ்ணார்ச்சனை பிரபாவத்தினால ஜென்மத்திலே அவர் முன்னணிவு இருந்தது. அந்த நாம தான் காப்பாற்றுச்சு. இவர் பண்ண தபசு காப்பாற்றலை. தபசுலேருந்து நழுவி மான போய் தூக்கி கொஞ்சம் ஆரம்பிச்சு தபசெல்லாம் விட்டார். ஆனால் அவர் சொன்ன நாம வீண் போகலை. அந்த நாம என்ன பண்ணிச்சு, அவருக்கு அடுத்த பிறவி மான் பிறவி எடுத்தாலும் முன் ஜென்மத்து ஞாபகம். கிருஷ்ணார்ச்சனை பிரபாவம் நோ ஜஹாதின்னு அந்த ஸ்லோகம் அங்கே சொல்லுது. பகவான் நாம சொன்னது வீண் போகலை. அது அடுத்த ஜென்மா பிரம்மானுபூதி கொடுத்துருச்சு பிராமண ஜென்மாவில். அதனால் மூமை போல சேவிடம் போல எப்படி இருந்தாருன்னா பகவான் அர்ச்சனை பண்ணார் இல்லையா, கிருஷ்ணார்ச்சனை பிரபாவம். அந்த பிரபாவத்தினால மௌனமாக இருக்க முடிஞ்சது. காளி கோயிலில் கூட பயப்படாத நிலை அவருக்கு ஏற்பட்டது. அவ்வளோ தைரியமாக இருந்தார். ஏன்னா அந்த பிரம்மானுபூதி, தான் உடல் இல்லை ஆத்மா அப்படின்ற ஸ்வரூபத்தில் நிலை நின்றாருன்னா அந்த நாமத்துடைய மகிமை. அது கிருஷ்ணா அர்ச்சனை பண்ணார்லையே, பகவான் நாம சொன்னார்லையா, முன் ஜென்மம் மான் ஜென்மத்துக்கு முன் ஜென்மம் பரதேஸ்வரர். அதனுடைய பிரபாவத்தினால 3ஆவது ஜென்மத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஞானம் சித்திச்சு விட்டது. அவருக்கு பரம ஞானியாக பிரகாசித்தார் இல்லையா. இதெல்லாம் பார்க்குறோம். அது மாதிரி நாமத்தினால எப்படிலாம் பரதேஸ்வரர் அடைஞ்சார், அந்த நிலையை அடைஞ்சார். ஆனால் அவர் என்ன நாமத்தை ஒரு அங்கமாக சென்றார். வெறுமனே நாம மட்டும் சொல்ல, தியானத்தை கடைப்பிடிச்சதுனால 3 ஜென்மாச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் பிரம்ம ஞானத்தை அடைஞ்சார். அதனால் பல்லக்கு தூக்க சொன்னால் குழந்தை மாதிரி போய் தூக்கினார். அதனால் யாருக்கு லாபம்னா, பல்லக்கு தூக்கணுந்தாலும் லாபம் இல்லை, பல்லக்கு தூக்க ரகுகுணனுக்கு என்னன்னா இவருடைய ஞானோபதேசமே அவருக்கு லாபமாக கிடச்சிது. ரகுகுணன் சன்னியாசியாக மாறிட்டான், ராஜபோகத்தை விட்டு ராஜயோகியாக மாறிட்டான். அவன் எதனால ஷணசங்கேன சாதுஷு பரதேஸ்வருடைய சங்கத்தினால திவ்ய ஞானம் என்று வினாமஹத்பாத ரஜவிஷ்ணு அவருடைய பாதத்து சேவை செய்ததுனால அவனுக்கு ஞான வைராகி ஏற்பட்டு பகவத் பக்தி அனவரதம் பகவான் நாம சொல்ல, பகவத் பக்தி பக்தினாவே பகவான் நாம சொல்கிறது தான். அதை கடைபிடிச்சின்னு அவன் இனிமேல் இந்த அந்த கட்டையில் ஏறாதுன்னு சொல்லி பல்லக்கில் ஏற மாட்டான்னு சொல்லி ராஜபோகத்தை திறந்துட்டு சன்னியாசம் மேற்கொண்டான். யார் ரகுகுணன். இது சரித்திரத்தை பார்க்குறோம் 5ஆவது ஸ்கந்தத்தில்.
பரத யோகேஸ்வரர் வந்து பார்த்தா அவர் ஜீவன் முக்த நிலை அடைகிறார். பகவானே வாசுதேவனே மனசில் தியானம் பண்ணிட்டு நாமஸ்மரணத்தினாலே. அதனால தான் அவங்களுக்கு எல்லா தேகத்தை தனியாக பிரிச்சதுனால அந்த காளிகோலை வெட்ட வரும்போது எந்த கவலையும் இல்லாமல் நிச்சலமாக இருக்கிறார். அப்போது ராமநாமா பிரம்மபூத நிலையை கொடுத்துடும், பரம ஞானத்தை கொடுத்துரும், அனுபூதியை கொடுத்துரும், சந்தோஷத்தை கொடுத்துரும், எல்லாமே கொடுத்துரும். பரத யோகேஸ்வரர் கொடுத்ததே முன் ஜென்மத்துடைய நினைவு கொடுத்துரும். நீ வீழ்ச்சி அடைய மாட்டேன். நம்ம குறைகளை என்னென்னா பகவன் நாமத்தை ஒரு சப்ஸ்கிரிப்ஷனா, அதாவது ஒரு அதாவது என்னென்னா உதவிக்காக பகவன் நாமா, மற்ற தர்மங்கள்லாம் கடைப்பிடிச்சின்னு சைடில் பகவன் நாமா அப்படிலாம் இருக்கக்கூடாது. அது மாதிரி கடைப்பிடிச்சதுனால தியானத்தை முக்கியமாக வச்சுன்னு பகவன் நாமா சொல்கிறது, அர்ச்சனையாக வச்சுன்னு பகவன் நாமா சொன்னதுனால. ஆனால் அது வீண் போகலை. தியானமானது அவர் கைவிட்டுச்சு. தியானமானது என்னென்னா தியானம் பண்ணுறாரு, அடிக்கடி மான பார்க்குறாரு, தியானம் பண்ணுற அடிக்கடி மான பார்க்குறாரு. அப்படின்னா தியானம் அது உண்மையான தியானம் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். தியானத்துக்கு தியான தகுதி வேணும், பகவன் நாமா சொல்ல தகுதி தேவையில்லை. அதனால் சாலக்கிரம செல்ல பகவன் நாமா சொன்னதுனால அவிரத புருஷ பரிச்சர்யா அனவரதம் பகவன் நாமா சொல்ல சொல்ல சுகம் அதிகமாகிடுச்சு. நாம அதிகமாக சொன்னால் சுகம் அதிகமாகும். நமக்குள்ள சுகம் அதிகமாகும் பொழுது 24 நேரம் பகவான் அர்ச்சனை பண்ணுறாரு. அவர் அவிரத புருஷ பரிச்சர்யா பகவான் நாம சொல்ல சொல்ல இன்ட்ரெஸ்ட் அதிகமானோடனே துளசினாலே புஷ்பங்களாலே பகவான் சாலக்கிரம சிலைக்கு அதிகமாக அர்ச்சனை பண்ணுற பகவான் நாம சொல்ல சொல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்குது. நாம அப்படி தான் பண்ணோம், அதிகமான ஆனந்தத்தை கொடுக்கும். ஆனால் கடைசியில் என்னென்னா அப்போ தியானம் பண்ணுறாரு. தியானத்தில் உட்காந்த போது தான் மான் இடையூறு பண்ணிச்சு. நாம சொல்லும் போது இடையூறு பண்ணல. இந்த மான் வந்து தியானத்தில் உட்காந்த போது பிரணவத்தை ஜெபிச்சு தியானம் பண்ணும்போது தான் மான் ரூபத்தில் வந்து இடையூறு வந்தது. மற்ற சாதனங்கள்லாம் பண்ணால் இடையூறு பண்ணோம். ஆனால் கிருஷ்ண அர்ச்சனை பிரபாவம், கிருஷ்ண அர்ச்சனை பண்ணும்போது ஏதாவது இடையூறு வந்து தான் பகவான் நாமா சொல்லும்போது இடையூறு வரல. யார் பரத யோகேஸ்வருக்கு தியானம் பண்ணும்போது பிரணவத்தை ஜெபிச்சுன்னு தியானம் பண்ணும்போது தான் மான் ரூபத்தில் பிராரப்த கர்மா வந்தது, தடங்களை வந்துடுச்சு. அதனால் பகவன் நாமா சொன்னால் ரொம்ப வசதி. அது அந்த கொஞ்சம் நாமா நீ கொஞ்ச நாள் செய்த இல்லையா, அவர் 24 நேரம் பகவன் நாமா சொன்ன இல்லையா, அது வீண் போகாது, அது ஒன்று காப்பாற்றியே தீரும். அதனால தான் மான் ஜென்மத்தில் ஒரு முன்பிறவி ஞாபகம் வந்தது. பிராமண பிறவியில் அவர் பிரம்மபூதி நிலையை சித்திக்க செய்தது. காளி கோயிலும் பயப்படாத நிலை ஏற்பட்டது. ரகுகுணனுக்கே உபதேசம் பண்ணுற சூழ்நிலை ஏற்பட்டது. ரகுகுணனும் முக்தி பெற்றான். அது இப்போ உபதேசம் பண்ணுறான்னு நம்ம சொல்கிறது கேட்கணுன்னா நமக்குள்ளே ஒரு தபஸ் பிரபாவம் இருந்தால் தான் நம்ம சொல்கிறது அவனுக்கு போய் ரீச் ஆகும். அது மாதிரி ரகுகுணன் எடுத்துக்கணும். ஏன்னா இவருடைய தபஸ் அந்த அளவுக்கு இருந்ததுனால அவனுக்கு பிரம்மபூத நிலையை சித்தித்து விட்டார். நித்தியானுபூத நித்திலாப நிவர்த்த திருஷ்டி, அப்படிப்பட்ட நித்தியமான ஆனந்தமத்தை அனுபவித்தார் அது பரத யோகேஸ்வரன். அதனால தான் சொல்ல பரத யோகேஸ்வருடைய வழியை பின்னாடி வர ராஜாக்கள் பின்பற்றுவாங்களா பரத யோகேஸ்வர் மாதிரி? அதான் சொல்கிறார். அது மாதிரி நினைப்பானா மனசால் கூட. ஏன்னா அப்படி கடைப்பிடிச்சார் அவர் பாகவத் தர்மத்தை. அதனால் மகா ஞானியா பிரகாஷர் பரத யோகேஸ்வரர். அதனால் காக்கை ஒரு கருடன் பறக்கிற வேகத்துக்கு எப்படி பறக்க முடியாதோ அது மாதிரி இந்த மகாத்மாக்கள்லாம் நம்ம புரிஞ்சிக்க முடியாது. அந்த பிரம்மபூத நிலை எப்படி அறிஞ்சதுன்னா பகவன் நாமா சொன்னதுனால்தான். அதனால் அனைவரும் பகவன் நாமா சொல்லிட்டோம் தான் நம்மளுக்கு எல்லா பிரம்மபூத நிலையும் கிடைக்கும், எல்லா உயர்ந்த நிலையை நம்ம அடையலாம். யாரை கண்டு நம்ம பயப்பட மாட்டோம். காளி கோயிலோடு எப்படி பயப்பட வந்தாலும் அவள் மரணத்தை கண்டு நம்ம பயப்படவே மாட்டோம். அந்த நிலையை நமக்கு சித்திச்சிடும். அப்படி பகவன் நாமா சொல்லி பழக்கப்பட்ட அந்த நிலையம் சித்திச்சிடும். அதுக்கப்புறமா பூகோள ககோள வர்ணனை, அருமையான வர்ணனைகள். அதில் ஒவ்வொருத்தருடைய பெருமையை சொல்கிறாங்க பாருங்கள். நவதீபத்தில் சப்தத்தீபத்தில் உள்ள அதிபதிகள், நவதீபத்தில் எங்கெங்கெல்லாம் ஆஞ்சநேய சுவாமி எப்படி பகவன் நாமா சொல்லி உபாசிக்கிறாரு கிம்புருஷ வருஷத்தில் அப்படிலாம் பார்க்குறோம். அப்படியே அதே சமயத்தில் நாரதர் வந்து நரநாராயணரில் பகவன் நாமத்தை சொல்லி அவங்க வந்து நாராயண எப்படி நம்ம பாரத தேசத்தில் இந்தியாவில் எப்படி உபாசிக்கிறார் அப்படின்ற கதைலாம் வருது. பூகோள வர்ணனை அதெல்லாம். அப்போ ரசாதல் லோகம் சுதல் லோகத்துக்கு போனால் அங்கே பிரல்சகரத்தி எப்படி பக்தி பண்ணுறார், பகவானுக்கு ஆராதனை எப்படி பக்தி பண்ணுறார், அந்த கதைலாம் வருது. பூகோள வர்ணனையே ஃபுல்லாக பக்தி தான் நிறைய இருக்குது. அப்போ நரக சூழ்நிலைகள்லாம் கஷ்டப்படுறது. பகவன் நாம சொல்லாதது தான் நரகத்தை அடைவானே தவிர பகவன் நாம சொல்கிறவன் நரகத்தை அடைய மாட்டான்றதை அஜாமல பாக்கியத்து மூலமாக காண்பிக்கிறார் சுகாச்சாரியார். அருமையான விஷயம். ஒவ்வொன்றும் பார்த்தா அகஸ்தியர் தான் உபதேசம் பண்ணாராம் அந்த கதையை, அஜாமல பாக்கியத்தை. அப்படியே ஆராஸ்கந்த அப்படியே நம்ம விருத்தாசுர சரித்திரம் பார்க்குறோம். பகவத் பக்தி பண்ண எப்படி இருக்கான்னா
அவன் ஆபத்தை கண்டு கூட பயப்படல, இந்திரன் பயந்து நடுங்கிறான். ஆமாம், அப்புறமா பரிசுத்தமான இந்திரன், அது அப்புறப்பட்ட விஷயம். அப்படியே போயிட்டே இருக்கும். 6ஆம் ஸ்கந்தம், அப்புறம் 6ஆம் ஸ்கந்தம் இப்போ நிறைய பார்த்தோம். விஸ்வரூபன் பகவன் நாமா சொன்னதால் அவர் ஒன்றும் இல்லை, பகவன் நாமா சொல்கிறவங்க அபச்சாரமான இந்திரனுக்கு தான் பாதிப்பு ஏற்படுது. அப்புறமா அவன் சரியாயிட்டான் இல்லையா, தோஷங்கள்லாம் நீங்க பெற்றது. மலதம் கருஷன்ற இடத்துல அவனுக்கு அசமேதி அபிஷேகம் பண்ணதுனால அவன் மலங்கள்லாம் நீக்கப்பட்டது. பிரம்மத்தி தோஷத்துலேருந்து விடுபட்டு மறுபடியும் சொர்க்கலோகத்தை அடைந்தான் இந்திராணியோடு சேர்ந்து வாழ்ந்தான். அதெல்லாம் சரித்திரம் படிக்கிறோம். அப்போ இந்திரனை பிரிஞ்சிருக்கும் போது இந்திராணி ரொம்ப அவஸ்தைப்பட்டான் நகுஷ் என்ற ராஜா மூலமாக. அந்த கதைலாம் வருது அப்படியே. ஆனால் கிருஷ்ணில் ரட்சிக்கப்பட்டான். யார்? இந்திரனால், இந்திராணி ஆனது. சரி, நல்லபடியாக இருக்கிறான். அப்புறமா எல்லா தோஷம் நீங்கி இந்திரனையே எழுத இந்திரன் சந்தோஷமாக இருக்கிறான். விருத்தராசுரனுடைய ஸ்தோத்திரம் ரொம்ப விசேஷம், அருமையான விஷயம். அகம் தாசானு தாச பவிதாஸ்மே பொய்யா, பக்தர்களுக்கு அடியாரனா நான் பிறக்கணும் அப்படின்ட்டு விருத்தராசுர ஸ்துதி. அப்போ அவருடைய மனசு அங்கே வெளிப்படுது பாருங்க. பார்க்கத்தான் சொல்கிறேன். முன்னாடி அவன் சித்திரகேதன்ற ராஜா, அந்த சரித்திரம் அப்படியே ஃபுல்லாக எலாபரேட்டாக, ஏன்னா ஒரு பாகவதருடைய சரித்திரத்தை விஸ்தாரமாக சொல்லணுக்காகவே சுகாச்சாரியர் கொஞ்சம் கூட விடாமல் விஸ்தாரமாக சொல்லியிருக்காரு. அருமையான சரித்திரங்கள். அப்போ 7ஆம் ஸ்கந்தத்தில் ஹிரண்யகசிபு அவ்வளோ தபஸ் பண்ணாலும் பகவத் பக்தி இல்லாதனால வீழ்ச்சி அடைந்த சரித்திரம் அது. எந்த தபஸும் பண்ணல, யோகம் பண்ணல, யாகம் பண்ணல, எந்த பிரபாவமும் இல்லை. சக்தி அற்றவனாக இருக்கக்கூடிய 5 வயசு பையன் பிரகலாதன் அனைவரதும் பகவான் நாமத்தை ஸ்மரணமே பகவானை வழிபட்டு இருந்தால சுலபமாக பகவானை தரிசனம் பண்ணிட்டாங்க. ஹிரண்யகசிபுவை ஜெயிச்சிட்டான், உலகமாயே ஜெயிச்சிட்டான் பிரகலாதன். அப்படியே நம்ம திருப்பி அதே 8ஆம் ஸ்கந்தத்தில் நான் கஜேந்திர மோட்சம், இது இப்போ தான் நம்ம சொன்னோமே, கஜேந்திர மோட்சம் அப்படியேப்பட்ட ஒரு பக்தி பண்ணான். அப்போ அந்த பக்தர்களுடைய சரித்திரங்களாம் எது காணும், அது மாதிரி நம்ம பக்தி பண்ணதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு பொழுதும் பிரயோஜனமற்றதாக போகாது பகவான் நாம சொல்கிறது. எப்படி பரத யோகேஸ்வரர் 3ஆம் ஜென்மத்திலையும் அவருக்கு பிரம்மபுத நிலையை சித்திக்க வச்சு ஜென்மா கரையத்திச்சோ, அஜாமலனும் மரணம் யமதூத்திலிருந்து விடுவிச்சதோ பகவான் நாமா, அது மாதிரி பகவான் நாமா எல்லா விதத்திலும் நம்மளை காப்பாற்றும். அகல்யை எப்படி தன் சாபத்திலிருந்து விடுவிச்சு தன் கணவனை சேர்த்து வச்சதோ அப்படியேப்பட்ட பகவான் நாமா எல்லா பாபங்களையும் போய்க்கிடும். அடுத்த ஜென்மாவில் தான் இழந்த கற்பை மீண்டும் பெற முடியும். அப்படியேப்பட்ட கற்பை அதே ஜென்மத்தில் பெற்றா அகலி ஆனவள். எதனால? ராமநாம பிரபாவத்தினால அதே ஜென்மத்தில் பெற்றா, இழந்த கற்பை மீண்டும் பெற்றாள் அகல்யை. அப்போ அந்த சரித்திரத்தை பார்க்கணும். கௌதமரோட சேர்த்து வச்சு சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு கை நினைச்சிட்டு பகவான் போகிறான். ராமலக்ஷ்மணர்கள் விஸ்வாமித்திரோடு போகிறாங்க. இதெல்லாம் நம்ம சரித்திரம் அப்படியே பார்க்குறோம். சபரி பாட்டி அனைவரதும் பகவான் நாம சொல்லி பகவானை தன் இருந்த இடத்துல வரும்படி கூப்பிட்ட உடனே ராமலக்ஷ்மணர்கள் வந்தாங்க. அவளுக்கு முன்னாடியே தன் மோட்சம் சித்தி அடைந்தா சபரி பாட்டி பகவான் நாமா சொல்லி. அது மாதிரி நிறைய கதைகள் ராமாயணத்தில். மாரிசன் அப்படிப்பட்ட மகாதுஷ்டனாக இருந்தாவன் ராமன் பகவானை பார்த்து கண்டு பிரீதி இல்லையா, பகவான் ராமான்ற நாமத்தை கண்டு பீதி உண்டாகி மாரிசனானவன் சிறந்த மகாத்மாவை மாறி ராவணனுக்கே உபதேசம் பண்ணி தவறுன்னு சொல்லி, அப்போ ராவணன் வதம் ஆகணுன்றதுனால பகவான் சங்கல்பந்தான், அதனால தான் ராவணன் நிர்பந்தப்படுத்துறான்னு தெரிஞ்சுக்கிட்டு இது பகவானுடைய சங்கல்பம் தெரிஞ்சுட்டு பகவான் கையாலே மரணம் அடைகிற மாதிரி அவன் மோட்சம் அடைந்தான். அப்போ ராவணன் தன்னுடைய அழிவுக்கு வித்துட்டான், அவன் சீதையை அபகரித்தான். அப்போ ராவணன் கும்பகர்ணம் அழித்து சீதையை மீட்டு எடுத்திருந்தார் பகவான். இது ராமாயண சரித்திரத்தில் பார்க்குறோம். அப்போ மாரிசனும் உன்னத ஸ்திதி அடைஞ்சான்னா ராமநாமத்தினால பீதி, அந்த ஸ்மரணமே ராமநாம ஸ்மரணமே அவனுக்கு என்னாச்சு, சிறந்த ஞானத்தை கொடுத்துட்டு. அதனால தான் ராமரை நிந்தனம் பண்ண ராட்சசனாகிய ராவணனே திட்டுறான். 5 சர்க்கத்தில் திட்டுறான். யார்? மாரிசன் திட்டி, ராமர் ஒருபொழுதும் அதர்மாத்மான்னு சொல்லாத தர்மாத்மா, அவன் குரூரன் இல்லை, அவன் சாந்தமானவன், அவன் சிறந்த நன்மை உத்தம புருஷன் அப்படின்னு ராமருடைய பெருமைகளாகவே பேசுகிறான். ராமநாமத்துடைய பெருமையை பேசுகிறான், ராம பானத்துடைய பெருமையை பேசுகிறான், ராமருடைய அழகை பேசுகிறான், ராமருடைய தர்ம குணங்களை பற்றி பேசுகிறான். மாரிசன் அவ்வளவும் சொல்கிறான், எவ்வளவும் சொல்கிறான் ராவணங்களை. அவன் கேட்பானா? அவன் சுயநலவாதி. ஆனால் மாரிசன் அவனுடைய நன்மையை விரும்புகிறவனாக இருந்தான். அப்போ இல்லையா நான் அவனை வெட்டிடுவேன், நீ மாயா ரூபம் மான் ரூபம் எடுக்கலனா அப்படின்ட்டு ராவணன் மிரட்டினதால சரி இந்த பகவானுடைய சங்கல்பம் ராட்சசர் குலத்தை அழிக்கணும்னு சரின்ட்டு அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் பகவான். பகவானுக்கு அனுகூலமாக தான் இருப்பாங்க அவங்களாம் பகவத் பக்தர்கள். அப்படியேப்பட்ட மாரிசனுக்கு பகவான் நாமத்தை கண்டு பீதினால அவன் நாமஸ்மரணத்தினாலே அவனும் சித்தி அடைஞ்சான். பகவான் கையாலே மரணம்னா பாக்கியம் தானே அது.
பகவான் கையில் மரணம் அடையப்பட்டு அவன் மோட்சம் அடைந்தார். ராம கைங்கரியம் பண்ண ஒரு ஜடாய் பட்சி கூட மோட்சத்துக்கு போச்சுனார். பகவான் நாம யாரெல்லாம் காதலை கேட்குறாங்களோ அப்படிப்பட்ட ஜீவராசிகள் பசுபக்ஷெல்லாம் கூட புனித்தன்மை அடைகிறது தெரிஞ்சுக்கணும். பகவத் கைங்கத்தில் ஈடுபட்ட ஜடாயுக்கு அப்படின்னா மோட்சம் கிடைக்காது. அப்படிப்பட்ட ராமர் மடியிலே உயிர விட்டாது மோட்சத்தை அடைந்தது ஜடாயை பற்றி சொல்லுவோம். இப்படி ராமாயணம் பாகவதமாக இப்படி பின்னி பிணைஞ்சு பகவன் நாமத்துடைய பெருமைகளை பின்னி பிணைஞ்சு நிறைய சொல்லியிருக்கு. அப்படியே நம்ம எடுத்து பேசி அள்ளி பருகலாம், நிறைய சொல்லலாம். எக்கச்சக்கமாக பாகவதத்தில் கொட்டி கிடக்குது. நாமத்துடைய மகிமையை கடைப்பிடிச்ச மகாத்மாக்கள், பகவத் பக்தி பண்ண பக்தர்கள் அவ்வளோ பேர் பார்த்தா என்ன பிரபாவத்தை அடைந்தார்கள், அவர்களை பகைச்சவங்க எந்த நிலையை அடைந்தார்கள், அவர்கள் எப்படி பகவானை தரிசனம் பண்ணாங்க சுலபமாக, பகவானோடு எப்படி கொஞ்சம் கொலாவின்னு கூடி ஆடி மல்யுத்தம் செய்து கட்டி பொறிச்சு புரண்டார்கள். அப்படிலாம் இந்த பாகவத்தில் நிறைய சொல்லியிருக்கேன். பீஷ்மாச்சாரியர்களுடைய சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக, ஏன்னா அனவர்த்தம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்கிறவர் அவர். அதனால் அவர் சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக தன் சத்தியத்தை விட்டானா கிருஷ்ண பரமாத்மா. ஏன்னா நாமா சொல்கிறவர் அவன் நாமா திரௌபதி ராமான்னு சொன்னது கோவிந்தான் கதறினால சபையில் அவளை சேலைகள் கொடுத்து காப்பாற்றினான். ஏன்னா நாமா சொன்னதுனால, கோவிந்தான்னு சொன்னதுனால. இது மாதிரி பகவன் நாமா சொல்கிறதுனால எல்லாரும் இந்த சரித்திரங்கள்லாம் பார்க்குறோம். அவ்வளோ இஷ்டம், அவ்வளோ விசேஷம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. குந்தி தேவி கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாச்சா பகவான் நாமா சொன்னதுனால கதம் பசியமே பகவானையே தரிசனம் பண்ணிட்டா. பகவானுடைய பெருமைகளை தெரிஞ்சுட்டு அதை அனுபவிச்சா குந்தி தேவி. ஏன்னா அனவரதம் கிருஷ்ணாய வாசுதேவாய் தேவகி நந்தனாய்ச்சி நந்தகோபகுமாராய் கோவிந்தாய் நம அப்படின்னு பகவான் நாமத்தை சொல்கிறவாவோ குந்தி தேவி. குந்தி ஸ்துதிலே வருது. இது பீஷ்மர்னா அனவரதம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறவர் அப்படியே வருது. நம்ம பார்க்கலாம் எவ்வளோ விஷயங்கள்லாம் நிறைஞ்சிருக்குது பாகவதம் ராமாயணம் பார்த்தா அவ்வளோ இருக்குது விஷயம். நாமத்துடைய பெருமைக்கு குறைச்சலே கிடையாது, கொட்டி கிடக்குது. சரி, அதனால் அந்த சரித்திரங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே நம்ம ஓரலாக அப்படியே ரிவைஸ் பண்ண மாதிரி ஓரலாக அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே ஓட்டிக்கினே வந்துட்டோம். ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்தோம், அவ்வளோதான். நீங்கள் ஒன்றா ஆழ்ந்து படிக்கணும்னா போய் இறங்கி போய் படிங்க. தக்ஷயக்னி சரித்திரம் படிங்க. சிவன் ராமநாமம் சொன்ன அப்படியே சிவனுடைய பெருமையை அங்கே படித்து பாருங்கள் எப்படி இருக்குது. அந்த பெருமைகள்லாம் நமக்கும் வரும். ஆனால் சிவபெருமான் மாதிரி ஆயிட முடியாது. அவர் ஈஸ்வரன், அவரால் முடியும். நம்மளால் அப்படி ஆக முடியாது. அதில் கொஞ்சமாவது நம்ம அந்த பிரபாவங்கள் நமக்கு வரும் பகவான் நாம சொல்கிறதுனால அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சிவபெருமானுக்கு எந்த பிரபாவங்களுக்கும் அந்த பிரபாவங்களை கொஞ்சமாவது நம்ம கண்டிப்பாக வரும். அதுவே பெரிய விஷயம். அதில் 75% நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 25% நம்மளோட உயர்ந்தவராக தான் சிவபெருமான் இருப்பார். ஏன்னா அவர் பகவானுடைய அம்சம். அதனால் சரி, ஓகே. நாமளும் பகவான் அம்சம் உணர்ந்துட்டோம்னா நாம் அந்த சிவனை மிஞ்ச முடியாது. நாமளும் முக்திஸ்தானத்தில் நாம் இருப்போம். நாமளும் பிரபாவசாலிகளாக இருப்போம். அதனால் தபஸுனால பகவானை சந்தோஷப்படுத்தி திரிசங்குக்கு சொர்க்கத்தையே நியமித்து கொடுத்தார் விஸ்வாமித்திரர். அதுபோல் கலியுகத்தில் பகவான் நாமா சொல்கிறவங்களுக்கு அந்த தனி சொர்க்கத்தை நிர்மாணிக்கிறது தான். எல்லா சக்திகளும் அஷ்டமா சக்திகளும் அவங்களுக்கு கைவரப்பெறும். அஷ்டமா சக்திகளில் ஒன்று தான் விஸ்வாமித்திரர் சொர்க்கலோகத்து திரிசங்கம் அமைச்சது. அது மாதிரி தன் சக்திகள் ராமநாமா சொல்கிறவங்களுக்கு அந்த தபஸ் பிரபாவம் அதிகமாச்சுன்னா அவருக்கு எதை வேணாலும் சாதிக்க முடியும். உலகத்தையே அவர் கலக்கிட்டு வந்தார் இல்லையா யார்? ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா. யாருடைய எந்த மிராக்கிள்ஸ்னா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமன்ற மிராக்கிள் அதுதான் அந்த அதிசயத்தை பண்ணிச்சு. அந்த நாமம் தான் அந்த அதிசயத்தை பண்ணிச்சு. உலகத்தையே அவர் எல்லாரையும் ஒரு கொடையின் கீழ் கொண்டு எல்லாருக்கும் அதிபதியாக பிரபுபாதா சுவாமி எல்லாருக்கும் மோட்சத்துக்கு வழியை சொல்லி கொடுத்துட்டார். பகவத் பக்தியை பிரச்சாரம் பண்ணிட்டார். எல்லாம் பார்க்குறோம் இல்லையா? எதனால அந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் அந்த அளவுக்கு உலகத்தையே மாற்ற வச்சுது. யோசிச்சு பாருங்கள். பகவான் நாமா அவ்வளோ சக்தி உடையது. ஹரிதாஸ் தாக்கூர் தீண்டு தகாதவர் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் அவர் பிராமண குலத்தில் பிறக்கலை, வேறு ஜாதியில் பிறந்தாலும் அப்படி இருந்தால். ஆனால் பார்த்தா சைதன்ய மகாபிரபு அவர் தோல் மேலே தூக்கி வச்சு கொண்டாடுற அப்படியே ஆடுறாரு. அவருக்கு வச்சுன்னு ஆடுறாரு. யார்? ஹரிதாஸ் தாக்கூர். நாம ஆச்சாரியர்னு அவர் அந்த ஸ்டேட்டஸ், அவர் தான் நாமாச்சாரியர் அப்படின்னு அவருக்கு அந்த பதவி கொடுத்தார் பகவான் சைதன்ய மகாபிரபு. ஏன்னா 3 லட்சம் நாம ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லக்கூடியவர். அதனால தான் காமத்தை ஜெயிச்சார். அப்போ லக்ஷயன்றவளை மயக்க வந்தவர் அவர் இவரிடத்துல மயங்கி போயிட்டா. என்னன்னா
அவருடைய நாமத்தை படிச்சுட்டு அவர் சிறந்த பக்தியாக மாறிட்டான். வேசியானவள் தக்ஷீரா கூட சிறந்த பக்தியாக மாறிட்டான், புனிதவதி ஆகிட்டான். அவளிடத்தில் உபதேசம் பெற எவ்வளோ பேர் காத்து கிடந்தாங்க, ஜனங்கள் சொன்னாங்க. இதெல்லாம் இவ்வளோ சரித்திரங்கள் ஏதாவது பகவான் நாமத்துடைய மகிமைன்னு சொல்ல வரேன். அதுதான் ஸ்தகர். அதுதான் ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ராம ஹரே ராம ராம ஹரே 3 லட்சம் நாமா சொல்லுவாருன்னு. அதான் பலன் கொடுத்துடுச்சு கைமால. அவரை பகச்சவன் தான் நிர்மூலமானார்கள், கஷ்டப்பட்டாங்க. ஹரிதாஸ் தாகூருக்கு பகச்சவங்க அந்த வேசியை கொண்டு மயக்க வச்சு அவர் கெட்ட பேர் வாங்க வைக்கணும்னு நினச்சேன். அந்த துஷ்டன் தான் கடைசியில் ரொம்ப அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு பயங்கரமாக அடிபட்டான். அவர் பாட்டுக்கு ஜாலியாக பகவான் நாம சொல்லி ஆனந்தமாக இருந்தார். சைதன்ய மகாபிரபுவால் அனுகிரகிக்கப்பட்டார். கடைசியில் மோட்சமாக அடைந்தார் ஹரிதாஸ் தாகூர். அவ்வளோ சோதனைகள் வந்து, ஆனால் அந்த சோதனைகளால் பாதிக்கப்படாமல் இருந்தார் அவர். பகவான் நாமா காப்பாற்றும். சவுக்கால் அடித்தவொடனே அந்த அடிகள்லாம் பகவான்கள் வந்துடுச்சு தவிர இவருக்கு அந்த அந்த சவுக்கால் அடித்த வெளியே தெரில. ஒருபாடு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே அப்படின்னு சொல்கிறார். மில்லேச்சர்களால் அப்படியேப்பட்ட ஹரிதாஸ் தாகூர் கூட கட்சியில் பகவான் நாமா சொல்லிட்டு அந்த அடி இவரால் பாதிக்கப்படாமல் இருந்தார். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஜபிச்சதுனால 13 தெருவில் இடும்பை அடித்தாங்க. அதெல்லாம் பாதிக்கப்படாமல் இருந்தார் ஹரிதாஸ். அவர் எப்போவும் சந்தோஷமாக தான் இருந்தார். பாதிக்கப்பட்டது பகவான் தான். அப்போ பகவான் சும்மா இருப்பானா, என்ன அடிக்கிற மாதிரி என்ன பண்ணுறான்னு உனக்கு அப்படின்னு சொல்லி உடனே அதுக்கு தண்டனைக்கு ஏற்பாடு பண்ணேன். ஹரிதாஸ் தாகூருக்கு தண்டனை ஏற்பாடு பண்ண அப்படிப்பட்ட துஷ்டனாகி அவனை பயங்கரமான தண்டனை கொடுத்த பகவான் அவனை நித்யானந்த பிரபுவே அவமதிச்சிட்டான். அதனால் பின்னாடி அவன் துஷ்டர்களால் அதிகமான அவமானப்படுத்தப்பட்டு சரியான அடி வாங்கினான். அதான் பகவான் செயலை. பாகவத பச்சாரம் கொடியது. அதை பண்ணான் ராமச்சந்திரகானா யாரோ பேர், அவன் பேர். அவன் கெட்ட பேர், இவருக்கு கெட்ட பேர் வாங்க வைக்கிறேன்னு நினச்சான் ஹரிதாஸ் அவருக்கு. கடைசியில் அவன் தான் கெட்ட பேர் அடைஞ்சு நாலாசிலையாக போயிட்டான். எல்லோரும் அவமானப்படுத்துகிற நிலைக்கு ஆயிட்டான். அவன் வீட்டில் அவ்வளோ அலங்கோலம் நடந்தது துஷ்டர்களால். போக்கிரிலாம் வந்து அவரை யார் அந்த ராமச்சந்திரகானை மிரட்டி உருட்டி ஒரே அட்டகாசம் பண்ணி அப்படி அலங்கோலப்படுத்தினாங்க. அதனால் புரிஞ்சுக்கணும் சரித்திரங்கள்லாம். இப்போ பாகவத தர்மத்தில் ஒவ்வொரு கதையை நம்ம பார்த்தோம்னா நாம மகிமை. அந்த யுகத்தில் தபஸ் பண்ணாங்கன்னா நாம் இந்த யுகத்தில் அந்த தபஸை எவ்வளோ ஸ்ரத்தையாக பண்ணியிருக்காங்க பார். அப்போது அர்ச்சனை பண்ணாங்க, அந்த அர்ச்சனை எவ்வளோ ஸ்ரத்தையாக பண்ணியிருப்பார். அப்போ நாம சொல்லுதோ அது மாதிரி ஸ்ரத்தையை காண்பிச்சோம்னு சொன்னால் நிச்சயமாக அவர்கள் அடைஞ்ச அதே பிரபாவத்தை நாமளும் அடையலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம. இதான் நாம மகிமை. நிறைய இருக்குது. இன்னும் பாகவதத்தில் எவ்வளோ சரித்திரங்கள் இருக்குது. நான் சொன்னது சும்மா ஓரலாக கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். அதுபோல் எல்லாமே நாமத்தை பிடிச்சவங்க ஒருத்தரும் எந்த அசுத்தமான சூழ்நிலை இருந்தாலும் அவர்கள் பரிசுத்தம் அடைவார்கள் அப்படின்னு சொல்லி ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாம சங்கீர்த்தன் கி ஜெய், ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். ராம 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 ராம.